இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தருடைய ஸ்தோத்திரம் திட்டம் என்னவா இருக்கிறது என்பதை நாம் சற்று நேரம் ஸ்தோத்திரம் தேவ வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். குருத்தோலை என்று சொன்னாலே ஸ்தோத்திரம் அது சந்தோஷத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. குருத்தோலை என்று சொன்னாலே அது மகிழ்ச்சிக்கு அடையாளம். குருத்தோலை என்று சொன்னாலே அது ஆனந்தத்துக்கு அடையாளம், களிப்புக்கு அடையாளம், பூரிப்புக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஆனந்த சந்தோஷத்தை இந்த காலை வேளையில் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாள் இது. ஆமென். ஸ்தோத்திரம். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. நம் சந்தோஷத்தோடு கூட கொஞ்ச நேரம் நம்ம வசனத்தை நாம் தியானிப்போம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் இப்பொழுது வாசித்த மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். என்னவென்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த ஓசன்னா என்ற வார்த்தை எந்த நாளிலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால் அது குருத்தோலை ஞாயிறாகிய இந்த நல்ல நாளில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில்தான் அதிகமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படி என்று சொல்லி எல்லாருடைய வாயினாலும் நாவினாலும் போற்றப்பட்ட ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஓசன்னா என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதை ஒவ்வொரு குருத்தோலை ஞாயிறிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதை நீங்கள் வேதத்திலும் எழுதி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். டைரியிலும் நோட்டிலும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஓசன்னா என்று சொன்னால் ரட்சியும் ஆண்டவரே அப்படி என்று ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஒரு அர்த்தம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கே மகிமை அப்படி என்று ரெண்டாவது அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இந்த ரெண்டு அர்த்தத்தையும் கொண்ட வார்த்தை தான் இந்த ஓசன்னா. ஓசன்னா அப்ப என்ன சொல்லுகிறாங்க? உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு ஏன் சொல்லி பாடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஓசன்னான்ற வார்த்தையில் என்ன அர்த்தம் இருக்குது? எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை ரட்சிங்கப்பான்னு சொல்லி 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 அந்த எருசலேம் வீதியில் என்ன செய்கிறாங்க? ஸ்தோத்திரம் கோஷம் இடுகிறார்கள். அந்த கோஷம் ஸ்தோத்திரம் அதுக்கு அடையாளமாக தான் நாம் ஒவ்வொரு வருஷமும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வர சொல்லி ஸ்தோத்திரம் எல்லார் கையிலையும் குருத்தோலையை கொடுத்து பேண்ட் அடித்து ஸ்தோத்திரம் ஓசன்னா கீதம் பாடுவோம் அப்படி என்று சொல்லி பாடலை பாடி நம்ம ஊர் முழுவதும் எல்லா தெருவிலையும் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷம் ஊர்வலமாக நடக்கிறோம்.
அல்லேலூயா. இது நாம மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்கிறவர்கள் அவர்கள் வாகனங்களை வைத்து நல்ல அந்த இயேசுவின் வேடம் அணிந்து, சீஷர்கள் அந்த வேடம் அணிந்து அநேகர் என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம், நடைப்பயணமாக ஸ்தோத்திரம், ஊர்வலமாக ஒவ்வொரு அவங்க இருக்கிற சபை இருக்கிற பகுதிகளிலே சென்று இந்த ஸ்தோத்திரம் கீத பவனியை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எதற்கு அடையாளமாக? இந்த நாளில் நடந்த இந்த ஸ்தோத்திரம் சம்பவத்தினுடைய அடையாளமாக. ஆமென், அல்லேலூயா. ஏன் நோக்கம் என்ன? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? என்னை ரட்சியும் ஆண்டவரே. அப்போ ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு நம்ம சொல்லனாக்கா ஸ்தோத்திரம், அந்த ஓசன்னான்ற வார்த்தை நம்ம எங்கே சொல்லிக்கிட்டு போகிறோம்? ஒரு ரோட்டில் சொல்லிக்கிட்டு போகிறோம், ஒரு தெருவுக்குள்ளே சொல்லிக்கிட்டு போகிறோம், ஒரு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு போகிறோம். அப்போ அங்கே சொல்லிக்கிட்டு போகும்போது அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு நாம் சொல்லிக்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு ரட்சிப்பை கர்த்தர் தருவார். இன்னைக்கு தோத்திரம் இந்த வருஷம் நாம் சபையிலிருந்து ஊர்வலம் போகவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் போகும்போது ஒரு குருத்துவாலை இருக்குது. இந்த ஓலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம கடைசியாக ஆராதனை முடிவில் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ஓலையை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு தோத்துறோம், நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு பாரத்தோடு ஸ்தோத்திரம் எவ்வளவு தூரம் உங்களால் நடக்க முடியுமோ உங்கள் பகுதியில் நீங்கள் நடந்தே தோத்துறோம் என்ன செய்யுங்க. இப்போ வீடுகளுக்கு போகும்போது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேண்டாம், நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா அதோட ஆஃப் ஆயிடுவீங்க. தோத்துறோம். ஆமாம், நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்கன்னா முடிஞ்சால் ஒரு 2 தெரு அப்படியே சோத்திர பைக்கில் சுற்றி ஒரு ஆத்ம பாரத்தோடு ஸ்தோத்திரம் இந்த கையில் அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு ரட்சியும் ஆண்டவரே. யாரை? நம்ம போகிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களை ரட்சியும் ஆண்டவரே, இந்த வீட்டை ரட்சியும் ஆண்டவரே. எதற்கு ஒரு நபர் நடந்து போவார், அவரை ஸ்தோத்திரம் ரட்சியும் ஆண்டவரே. எதற்கு ஸ்தோத்திரம் அடுத்து இன்னொரு குடும்பம் இருக்கும், அவர்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படி நம்ம சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். நாம் எதையும் செய்யாத பட்சத்தில் இந்த ஸ்தோத்திரம் ஊர் மனம் திரும்பாது. நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமாம், நல்லேலூயா. தேவனுடைய சுவிசேஷத்தை பறைசாற்ற நம்மளை வைத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பயன்பட நம்ம வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் சாதாரண ஒரு ஓலை, ஸ்தோத்திரம் ஆமென், சாதாரண ஒரு ஓலை. இந்த ஓலை இயேசுவின் சுவிசேஷத்தை என்ன பண்ணினது சொல்லுகிறது. அப்போ நாம் சொல்ல வேண்டாமா? இந்த ஓலை என்ன செய்யாது? பேசாது. அதுக்கு வாய் இல்லை, நாக்கு இல்லை, உதடு இல்லை. ஸ்தோத்திரம் அது சத்தம் போடாது, ஆனால் அது ஒரு செய்தியை சொல்லுது. ஆமென். அப்போ நாம் சொல்ல வேண்டும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகவே அதை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் கையில் ஏன் ஓலையை பிடிச்சி வரா ஸ்தோத்திரம் அப்படின்னு யாருக்குமே குழப்பமே வராது. ஏன்னா குருத்தோலை ஞாயிறு என்பது எல்லா மதத்தினருக்குமே தெரியும். கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம் அதை நாம் சிறிய அளவில் கொண்டாடினாலும் பாரம்பரிய சபையார் இதை நல்ல ஸ்தோத்திரம் அவர்கள் நல்ல நிலையிலே அதை இவர்கள் ஸ்தோத்திரம் கொண்டாடுவார்கள். ஆகவே இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. நம்ம குருத்தோலையை பிடித்தா யாரும் எதுவும் நம்மளை தப்பானவும் நினைக்க மாட்டார்கள், நம்மளை பார்த்து சிரிக்கவும் மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் இது குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னாலே நம்ம கையில் அந்த ஓலை இருந்தால் நம்மளை ஸ்தோத்திரம் கொஞ்சம் நல்ல மதிப்பாக தான் பார்ப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டவர் இந்த நாளை எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால் கழுதையின் மேலே ஏறி பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். அப்போ கழுதை என்ன பண்ணாது? பேசாது. கழுதை பேசாது. கழுதை சுவிசேஷம் சொல்லாது. உனக்காக தான் இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார், உன் பாவம் சாபம் போக்கதான் கழுதை என்ன பண்ணாது? சொல்லாது. ஆனால் கர்த்தர் அதை பயன்படுத்தினார். பேசாத கழுதையை பயன்படுத்தினார், பேசாத ஓலையை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போது ஸ்தோத்திரம் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை நல்லா பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அழகாக பேசுகிறோம், சூப்பராக பேசுகிறோம். முடிந்தால் உங்களுக்கு இன்னும் பாரம் இருந்தால் ஸ்தோத்திரம் பின்னாடி ட்ராக்ஸ் இருக்குது. ஸ்தோத்திரம் ஒரு ஆளுக்கு ஒரு 10 ட்ராக்ஸ் வாங்கிட்டு போங்க. ஸ்தோத்திரம் இல்லையா, புதிய ஏற்பாடு பைப்பில் இருக்குது, ஆளுக்கு ஒரு 5 எடுத்துகிட்டு போங்க. ஸ்தோத்திரம் உங்கள் ஒய்கோஸ் நபருக்கு இன்றைக்கி போய் சந்திங்க. ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் அந்த ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் 4 புத்தகத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு, இயேசு உங்களை நேசிக்கிறார், ஸ்தோத்திரம் முடிந்தா ஒரு 2 ரூபா சாக்லேட் வாங்கி போய் கொடுங்க. ஆமாம், அல்லேலூயா. அவன் நமக்கு பார்க்கும்போது எப்படி நினைப்பான்? ஸ்தோத்திரம் சில நேரத்தில் சிரிப்பான், கூட பைத்தியக்காரனா கூட நினைப்பான். பரவாயில்லை. ஸ்தோத்திரம் உலகத்துக்கு நம்ம யாருன்னு தான் சொல்லுது வேதம்? பைத்தியன்னு தான் சொல்லுது. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம உலகத்துக்கு நம்ம யார்? பைத்தியம்தான்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு தான் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராம்? நம்ம தெரிந்து கொண்டாராம். நாம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு நாமே வெட்கப்படக்கூடாது. ஐயோ, இதை கையில் எடுத்து போனால் பாஸ்டர் எடுத்து போய் சொல்கிறாரு, இதை எடுத்து போனால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்மளே வெட்கப்பட்டுக்க கூடாது. தோத்துறோம். அவன் கழுத வெட்கப்படலை, ஓலை வெட்கப்படலை, நம்ம வெட்கப்படக்கூடாது. ஆமாம், நல்லேலூயா, தோத்துறோம். ஆமாம், நம்முடைய சின்ன ஒரு 2 ரூபாய் சாக்லேட்டு தோத்துறோம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு புதிய ஏற்பாடு போகும். ஆமாம், ஒரு சின்ன ஒரு 2 ரூபாய் சாக்லேட் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ட்ராக்ஸ் போகும். 2 வார்த்தை நம்ம பேசுவோம், தோத்துறோம். கொடுக்குறோமா? ஏசு உங்களை நேசிக்கிறாருமா, தோத்துறோம். இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறுமா, தோத்துறோம். அவ்வளோதான், 2 வார்த்தை சொல்லிடலாம், தோத்துறோம். வெள்ளிக்கிழமை ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்ட நாளுமா, புனித வெள்ளிமா, வாங்கம்மா உங்களுக்கு சர்ச்சில் ஜெபம் பண்ணுவோமா, தோத்துறோம். ஆமாம், நல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாளுமா, ஈஸ்டருமா, பண்டிகைமா, எங்களுக்கு வாங்கம்மா. ஆமாம், தோத்துறோம். சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், சுலபமாக தோத்துறோம். இந்த குருத்தோல் நம்மளை ஸ்தோத்திரம் பேச வச்சிடும். ஆமென், அந்த கழுதை நம்மளை பேச வச்சிடும். அப்போ இந்த நாள் என்ன நாள்? ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற நாள். அப்போ நீங்கள் எந்த ஆளை பார்த்தாலும் மனசுக்குள்ளே அப்படியே நினைங்க, ரட்சியும் ஆண்டவரே. அவர் பேர் நமக்கு தெரியும், தோத்துறோம். அப்போ அந்த அம்மா பேர் தெரியும், அந்த சகோதரர் பேர் தெரியும், அந்த வாலிபர் பேர் தெரியும், இந்த பிள்ளை பேர் தெரியும். அப்போ ரட்சியம் ஆண்டவரே இப்போ சொல்லணும். ஸ்டெப்பியை ரட்சியம் ஆண்டவரே, அது எதிர்க்க வருது பார்க்குறோம், ரட்சியம் ஆண்டவரே அப்படி சொல்லணும். அப்போ அபிஷேகம் ரட்சியம் ஆண்டவரே அப்படி சொல்லணும். ஆமாம், வசந்தி அம்மா ரட்சியம் ஆண்டவரே அப்படி சொல்லணும். தோத்துறோம். இப்படி பால்ராஜா ரட்சியம் ஆண்டவரே இப்படி சொல்லணும். நம்ம எதிர்க்க யார் பார்க்குறோமோ இப்படி போகிறாங்களோ தோத்துறோம். நம்ம பக்கத்து வீட்டில் ஆள் இருக்கிறாங்களோ தோத்துறோம். அந்த ஆள் பேரை சொல்லி ரட்சியம் ஆண்டவரே இந்த குருத்தோலை கிரிகை செய்யும். ஆமென், அல்லேலூயா. அப்போ 2வது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. அப்போ கர்த்தருக்கே மகிமைன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தியா ஒரு ஸ்தோத்திரம், அது கர்த்தருக்கு மகிமை. நம்ம ஒருவர் இன்னொருவர் பார்த்து சொல்கிறோம் பார்த்தியா, ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரையா, எப்படியா இருக்கிறீங்க, கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்கிறையா சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அது என்னதுக்கு, யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. இப்போ அல்லேலூயா, நம்ம அல்லேலூயா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. அப்போ நம்ம இப்போ பாட்டு பாடுறோமே தோத்துறோம், அது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. இப்போ நம்ம கூடி வந்திருக்கிறோமே யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமே இது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் இந்த 40 நாட்களில் நம்ம ஸ்தோத்திர உபவாசம் இருக்கிறோமே அது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. இப்போ நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமே இது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. அப்போ நம்ம அந்த நாளில் செய்கிற ஒவ்வொன்றும் யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தான் ஸ்தோத்திரம், நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஸ்தோத்திரம் விட்டுடாமல் தவறாமல் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்போ நம்ம அதை செய்ய செய்ய யாருக்கு மகிமை செலுத்துகிறோம்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். இப்போ இந்த 2 ஸ்தோத்திர வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது ஓசன்னா ஓசன்னா, ரட்சியும் ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்தோத்திரம் அதுவே துதியாய் மாறி விடுகிறதாம். அல்லேலூயா. ஓசன்னான்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. ஸ்தோத்திரம். ஓசன்னான்ற வார்த்தை என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. நம்முடைய வேதம் ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதான ஒரு வேத புத்தகம். ஆனால் ஓசன்னான்ற வார்த்தை இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அது கிரேக்க வார்த்தையாக தான் இருக்க வேண்டும். ஆனால் ஓசன்னான்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை அல்ல. ஓசன்னான்ற வார்த்தை என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. அப்போ எபிரேய வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது துதியின் வார்த்தை என்று அர்த்தம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாலே அதுவே ஆண்டவருக்கு எப்படி மாறிவிடுகிறதாம்? துதியின் வார்த்தையாக மாறிவிடுகிறதாம். ஆமென். அப்போ இந்த நாள் முழுக்க நம்ம என்ன செய்வோம்? இந்த குருத்தோலை ஞாயிறில் தோத்துறோம் இன்றைக்கி பண்ணுற ஜபத்தில் எல்லாம் நம்ம வீடுகளுக்கு போகும்போதெல்லாம் மனசுக்குள்ளவே அப்படியே வாயில் கொஞ்சம் அப்படியே முனைவிக்கிட்டு எப்படி சங்கீதம் 34:1 தாவீது சொன்னாரோ, கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ, அது என்ன துதி? இன்னைக்கு நம்ம என்ன துதியை சொல்ல போகிறோம்? ஓசன்னா ஓசன்னா
ஓசன்னா, ஓசன்னா. நம்ம வீட்டுக்கு ஒரு ஓசன்னா. ஆமே, நல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு ரட்சிக்கப்படாத ஆள் இருந்தா அந்த ஆளுக்கு ஒரு ஓசன்னா. அர்த்தம் என்ன? ரட்சியம் ஆண்டவரே. அர்த்தம் என்ன? ரட்சியம் ஆண்டவரே. இப்போ வீட்டில் சபைக்கு வராத ஒரு ஆளுக்குறாங்களா? ரட்சியம் ஆண்டவரே. பாரத்தோடு செய்வோம். நான் சிரிச்சிக்கின்னு சொல்கிறேன், நான் சிரிப்பாக சொல்கிறேன். தோத்துறோம், பாரத்தோடு நம்ம செய்வோம். ஆமே, நல்லேலூயா, தோத்துறோம். அப்போ அந்த வார்த்தையில் அர்த்தம் என்ன? தோத்துறோம். மனசுக்குள்ளே சொல்லுவோம், தோத்துறோம். வீட்டுக்கார் இன்னைக்கு சபைக்கு வரலையா? ஓசன்னா. தோத்துறோம். வீட்டுக்காருக்கு ஒரு ஓசன்னா. மனைவி சபைக்கு வைக்க வரலையா? மனைவிக்கு ஒரு ஓசன்னா. தோத்துற போடுவோம். மனைவிக்கு ஒரு ஓசன்னா. என்ன? ரட்சியம் ஆண்டவரே. இந்த மகளை ரட்சியும். இந்த தோத்துறோம். ஐயாவை ரட்சியும். தோத்துறோம். இந்த பிள்ளை சபைக்கு வரலையா? ஆண்டவரை இன்னும் அறியலையா? ஏற்றுக்கொள்ளலையா? ரட்சியம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு ரட்சியம் ஆண்டவரே. ஒரு ஓசன்னா சொல்லுவோம். ஒரு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. தோத்துறோம். வீட்டில் தேவ மகிமை நிரம்போம். தேவ மகிமை நிரம்போம். துதியின் ஆவி நிரம்போம். துதியின் மேகம் இறங்கும். அல்லேலூயா. ரட்சியம் ஆண்டவரே. ரட்சியம் ஆண்டவரே. நம்ம சொல்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்லணும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், நிறைய நாள் நம்ம நிறைய பேருக்காக ஜோம் பண்ணி ரொம்ப தோத்துறோம். அந்த ஆள் சபைக்கு வரலையா? ஏற்றுக்கொள்ளலையா? இன்றைக்கி தோத்துறோம். அந்த ஆளை போய் சந்தித்து ஒரு நாலு ஓசன்னா சொல்லுங்கள். ஓசன்னா, ஓசன்னா. தோத்துறோம். ரட்சியம் ஆண்டவரே. தோத்துறோம். அவ்வளோதான். அவர் ரட்சிக்கப்பட்டுருவார். ஆமாம், தோத்துறோம். நம்ம கண்டிப்பாக பாரத்தோடு செஞ்சா நிச்சயமாக தோத்துறோம். ஆமேன். அவர் சபைக்கு வந்துடுவார். ஆமேன். ஆண்டவர் ஏற்றுக்குவார். அவர் சீக்கிரம் ஞானஸ்தானம் பெற்றுவார். சீக்கிரம் விசுவாசியாக மாறிடுவார். அல்லேலூயா. சீக்கிரம் கையில் பைபிள் எடுத்துருவார். ஆமாம். பின்மாற்றத்தில் ஒரு ஆள் போயிட்டானா இன்றைக்கி பாரத்தோடு போங்க, ஜபத்தோடு போங்க. தோத்துறோம். அதுக்கு நேராக வீட்டுக்கு போயிடாதீங்க. தோத்துறோம். எதனா ஒரு 2 ஆத்மா கிட்ட போங்க. ஆமாம். தோத்துறோம். ஒரு 2 தெருவில் போங்க. தோத்துறோம். போய் ஓசன்னா, ஓசன்னா சொல்லுங்கள். ஒரு 50 ஓசன்னா சொல்லுங்கள். ஒரு 100 ஓசன்னா சொல்லுங்கள். ரட்சியம் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை. ரட்சியம் ஆண்டவரே. தோத்துறோம். துதி பெருகும். ஆமாம், துதி பெருகும். துதி பெருகும். அந்த 21 நாள் ஜபத்தில் இந்த வாரத்தில் தியானித்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் 47ஆம் வசனத்தில் துதித்தார்கள். ஜனங்கள் எல்லா இடத்துல என்ன பெற்றார்கள்? தயவு பெற்றார்கள். ஆமென். துதித்தார்கள். என்ன பெற்றார்கள்? தயவு பெற்றார்கள். எல்லா வசனத்தைப்படி தான் செய்கிறோம். தோத்துறோம். அப்போ அந்த தயவு பெற்றார்கள். நடந்த காரியம் என்ன? அடுத்த வார்த்தை வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சியம் ஆண்டவரே. நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை துதியின் வார்த்தை. அது என்ன வார்த்தை? தமிழ் அர்த்தத்தில் துதியின் வார்த்தை. துதியின் வார்த்தை. எபிரேய வார்த்தை தான் ஓசன்னா. அது தமிழ் வார்த்தை என்ன அர்த்தம்? துதியின் வார்த்தை. துதியின் வார்த்தை மறந்துடக்கூடாது. அப்போ அந்த ஓசன்னான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ரட்சியும் ஆண்டவரே, கர்த்தருக்கே மகிமை, அப்படி என்று அர்த்தம். ஆகவே இதை இந்த நாளில் நம்ம செய்ய போகிறோம். இந்த நாளில் நம்ம செய்ய போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் இந்த நாளில் அதை செய்ய போகிறேன். ஒரு 10 பேருக்கு போய் ஒரு 10 ஓசன்னா சொல்ல போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி தோத்துறோம். ஒரு தெருவில் போய் தோத்துறோம். ஒரு 50 ஓசன்னா சொல்ல போகிறேன். ஆமென். நம்ம சொல்கிற ஓசன்னாவில் நம்ம ஊருக்குள்ளேருந்து 4 பேர் தோத்துற ஆண்டவர் அறிஞ்சிக்குவாங்க. அல்லேலூயா. இல்லைனாலும் தோத்துறோம். எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. தோத்துறோம். முடிஞ்சா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு சின்ன ஒரு தேங்காய் கூட யாருன்னா தோத்துறோம். உடம்பு சரியில்லாமல் இருந்தா தோத்துறோம். அந்த ஆளுக்கு கொடுத்தது தோத்துறோம். ஓசன்னா தோத்துறோம். அப்படி மனசுக்குள்ளே சொல்லுவோம். தோத்துறோம். அவங்களுக்கு ஓசன்னா சொன்னால் புரியாது. தோத்துறோம். அதை சொல்லி தோத்துறோம். அந்த ஒரு எண்ணெயை தோத்துறோம் அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். தோத்துறோம். நம்ம செய்வோம். கிரியை செய்யும். இயேசு எந்த மூலியத்திலையும் போவார். ஒரு எண்ணெய் மூலியத்திலையும் போவார். தோத்துறோம். ஒரு 10 ரூபா சாக்லேட் மூலியத்திலையும் போவார். தோத்துறோம். இயேசு அதை சொன்னேனே, பேசாத ஒரு ஓலையை பயன்படுத்தினார். பேசாத ஒரு கழுதியை பயன்படுத்தினார். அது மூலம் இயேசு போனார். தோத்துறோம். நம்ம மூலம் இயேசு போவார். ஆமென். ஒரு ட்ராக்ஸ் மூலம் இயேசு போவார். ஒரு தோத்துறோம் வேத புத்தகம் மூலம் இயேசு போவார். ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி மூலம் இயேசு கண்டிப்பாக போவார். நம்ம சொல்கிற ஒரு ஓசன்னா மூலம் ஏசப்பா நிச்சயம் போவார். ஆமென். தோத்துறோம். நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 4 ஓசன்னா போடுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே தோத்துறோம். யார் தோத்துறோம் சரியாக ரட்சிப்புக்குள் வரலையோ, யார் சபைக்குள் வரலையோ அவங்களுக்கு ஒரு ஓசனாவை போடுவோம். ஆமென். கர்த்தர் சீக்கிரமாக அவங்கள தோத்துறோம் தொட்டுடுவார். இதை ஒரு ஆத்மாவை ஈஸியாக சுலபமாக ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள், ஒரு யுக்தி, ஒரு வார்த்தை, ஒரு சத்தியம். இதை நாம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. தோத்துறோம். இந்த நாள் நாம் தியானிக்க சோத்திரம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், குருத்தோலையின் மகிமை.
குருத்தோலையின் மகிமை. 4 வித மகிமை இந்த குருத்தோலைக்கு உண்டு. அதை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். குருத்தோலையின் மகிமை என்ற தலைப்பிலே இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் அந்த குருத்தோலையின் மகிமையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். என்னோடு கூட 4 வசனத்தை நீங்கள் வேகமாய் ஸ்தோத்திரம் வாசியுங்கள். 4 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குருத்தோலைக்கு ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமை அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், முதலாவது பழைய ஏற்பாட்டிலே நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சகரியா 9:9 தான் ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு தீர்க்க தரிசனம். இந்த ஸ்தோத்திரம் சம்பவம் இப்படி ஒன்று நடக்கும் என்பதை முன்கூட்டியே சகரியா தீர்க்கதரிசி தனது தீர்க்க தரிசனத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். அதுதான் சகரியா 9:9. அதாவது குருத்தோலை ஞாயிறை குறித்து முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி சகரியா. என்ன தீர்க்க தரிசனம்? அதுதான் இப்பொழுது நம்ம வாசித்த இந்த 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்போ இந்த வசனத்திலே ஸ்தோத்திரம் 3 காரியத்தை மையமாய் வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். நாம் இப்பொழுது அந்த 3 காரியத்தை தியானிக்கவில்லை. ஸ்தோத்திரம், அந்த வசனத்தினுடைய மேற்பகுதி என்ன சொல்லுகிறது, இந்த குருத்தோலையினுடைய மகிமை என்ன அப்படி என்பதை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், இந்த குருத்தோலையின் மகிமை என்னவென்று சொன்னால் முதல் பகுதியை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. தோத்திரோ, அந்த சீயோன் என்று சொன்னால் ஒன்று நகரம் என்று அர்த்தம், 2வது ஸ்தோத்திரம் தேவ ஆலயம் என்று அர்த்தம். ஒன்று என்னது? நகரம். 2வது தேவ ஆலயம் அப்படி என்று அர்த்தம். 2வது எருசலேம் அப்படி என்று சொன்னால், எருசலேம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் பட்டணம். ஸ்தோத்திரம், பட்டணம் என்று அர்த்தம். தோத்திரம். 2வது எருசலேம் என்று சொன்னால் தேவ ஜனங்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, தேவ ஜனங்கள். அப்போ ஸ்தோத்திரம், சீயோன் சொன்ன என்ன? தேவ ஆலயம், நகரம் என்று அர்த்தம், தேவ ஆலயம். எருசலேம் என்று சொன்னால் பட்டணம், தேவ ஜனங்கள். இப்போ நம்ம சுலபமாய் புரிந்து கொள்வோம். சீயோன் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம், எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஜனங்கள். தேவ ஆலயம், தேவ ஜனங்கள், தேவ ஆலயம், தேவ ஜனங்கள். இப்போ இவங்க 2 பேரையும் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ஜனங்களையும் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, ஸ்தோத்திரம், இப்போ வசனத்தில் கவனிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரி. கலிகூறு, கெம்பீரி. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்னு பார்த்தீங்களா, குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னாலே என்ன நாள்? சந்தோஷத்தை நாள். அப்போ ஆண்டவர் இந்த நாளை குறித்து சகரியா தீர்க்கதரிசியை குறித்து அன்னைக்கு வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். என்னவென்று உரைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு உண்டு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உண்டு, இந்த குருத்தோலை ஞாயிறு என்ற ஒரு ஸ்தோத்திரம் சம்பவம் உண்டு. அந்த நாள் எதற்காக அப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஆலயம் சந்தோஷப்படுவதற்காக. ஆமென். 2வது தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் சந்தோஷப்படுவதற்காக. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த நாள் என்ன நாள் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயம் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு நாள், தேவ ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாள், கலிகூற வேண்டிய நாள், ஆர்ப்பரிக்க வேண்டிய நாள், ஸ்தோத்திரம் கம்பீரிக்க வேண்டிய ஒரு நாள். ஸ்தோத்திரம், தேவ ஆலயம் என்னைக்கு துக்கமாக இருக்காது, தேவ ஜனங்கள்
எல்லா நாளும் துக்கத்தோடு இருக்க மாட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு 1000 துக்கம் இருந்தாலும், 1000 வேதனை இருந்தாலும், 1000 உபத்திரவம் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 கண்ணீர், கவலை, நெருக்கம், உடைப்பு, ஸ்தோத்திரம், உருகுலைப்பு, வேதனைகள், பாதிப்பு, அங்கலாய்ப்பு, ஏக்கங்கள் இருந்தாலும், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும், கர்த்தர் நமக்கு இன்னைக்கு என்னத்தை கொடுக்க போகிறார்? சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். கரங்கள் அசைத்து கர்த்தரை துதிப்போமா? எதற்காக ஒரு கழுதி ஆண்டவர் சோத்திரம் கொண்டு வர சொல்லணும்? எதற்காக அந்த கழுதை மேலே அவர் பவனி போகணும்? எதற்காக மரக்கிளைகளை வெட்டி போடணும்? எதற்காக ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கம்பளங்களை விரிக்கணும்? எதற்காக இந்த குருத்தோலையை பிடிக்கணும்? ஏன் ஒரு ஓசனான்னு கோஷமிடணும் அப்படின்னாக்கா, ஆண்டவர் செய்தது சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை போல தெரிகிறது. ஆனால் அதில் ஒரு ஸ்தோத்திரம் உள்ளான கருத்தை வைத்து கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் செஞ்சால் எதுலையுமே அர்த்தம் இல்லாத செய்ய மாட்டார். ஆமென். அப்போ இந்த குருத்தோலையின் சத்தியம் என்ன? இந்த குருத்தோலை ஞாயிறின் சத்தியம் என்ன? நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சபையையும் தேவ ஜனங்களையும் சந்தோஷப்படுத்த கர்த்தர் இந்த செய்தியை அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த செயலை செய்திருக்கிறார். இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயம் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை செய்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம ஸ்தோத்திரம், துக்கப்படுத்துற 1000 காரியம் இருக்கலாம், ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்துற பல காரியம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த குருத்தோலையை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக வேண்டும். என்ன கர்த்தர் எப்படி சோத்திர வைத்திருக்கிறார்? கெம்பீரிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? கெம்பீரிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். நீதிமானுடைய வீட்டில் என்ன சத்தம் கேட்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை நான் எங்க கொண்டாந்து மகிழ பண்ணுவேன்? என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். அப்ப தேவாலயம் எதற்கு? மகிழ்ச்சிக்கு. சத்தியம் புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய ஸ்தோத்திரம் ரட்சித்தது எதற்காக? நம்மளை கர்த்தர் ஸ்தோத்திரம் கெம்பீரிக்க பண்ணுவதற்காக கர்த்தர் நம்ம வீட்டை ரட்சித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த குருத்தோலை ஞாயிறின் சத்தியம் என்ன? ஸ்தோத்திரம் அந்த குருத்தோலை ஞாயிறினுடைய இந்த மகிமை என்ன? கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக வைப்பார். இன்னமும் புரியலையா? ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்தோஷமாக வைப்பேன்னு சொல்கிறார். இதுதான் குருத்தோலை சத்தியம். சாதாரண சந்தோஷம் இல்லை, கம்பீரிக்கிற சந்தோஷம். அதாவது கொஞ்சம் சந்தோஷம்னா அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே நம்ம நினைப்போம், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சந்தோஷம்னா கொஞ்சம் நல்ல முக கலையோடு என்ன செய்வோம்? சிரிப்போம். அதுக்கு மேற்பட்ட கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது பாரு. அப்படியே இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியாது. ஐயோ என்ன சொல்கிறேன், என்ன பேசுகிறேன், எதை எங்கே வச்சேன் அப்படி தெரியாது பாரு. அந்த மாதிரி இப்போது அதை விட மேலான சந்தோஷத்தை சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் பொங்கி வழிகிற, கொஞ்சம் வெடித்து எழும்புகிற தோத்திரம் சந்தோஷத்தை சொல்கிறாரு. சோத்திரம் கம்பீரி, தோத்திரம் கலிகூறு, தோத்திரம் அப்படின்னா என்ன? தோத்திரம் அதுக்கு மேலே சந்தோஷமே கிடையாது. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவாராம். அல்லேலூயா. இன்னும் கவலை நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லிடுறார். ஆமாம், நம்மளை ஸ்தோத்திரம் நிம்மதியாக வைப்பேன்னு சொல்கிறாரு, நம்மளை ஜாய்ஃபுல்லாக வைப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கை நினச்சா கசப்பாக இருக்குதா? வீட்டை நினச்சா வேதனையாக இருக்குதா? எதிர்காலத்தை நினச்சா ஸ்தோத்திரம் கண்ணீராக இருக்குதா? கவலையாக இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குருத்தோலையை பார். இந்த குருத்தோலைக்கு ஒரு மகிமை உண்டு, இந்த ஞாயிறுக்கு ஒரு மகிமை உண்டு, இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஒரு மகிமை உண்டு. உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவது இந்த குருத்தோலை. ஆமாம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை நான் என் ஆலயத்தில் வச்சு என் ஆலயத்தையும் மகிழ்ச்சியாக்குவேன், உன்னையும் மகிழ்ச்சியாக்குவேன். தேவ ஆலயத்திலேயும் சந்தோஷம், தேவ ஜனங்களுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கதான் கர்த்தர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் இந்த குருத்தோலையை ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியமாய் வைத்திருக்கிறார். இதனுடைய சத்தியம் என்ன? இதனுடைய மகிமை என்ன? ஸ்தோத்திரம் நம்மை சந்தோஷப்படுத்த, தேவனுடைய ஆலயத்தை சந்தோஷப்படுத்த, தேவனுடைய ஸ்தோத்திரம் ஜனங்களை சந்தோஷப்படுத்த. ஸ்தோத்திரம் இன்னும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போகும்போது ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ நம்மளே தேவனுடைய ஆலயம், நம்மளே தேவனுடைய ஜனம். அப்போ அந்த மகிழ்ச்சி யாருக்கு? அந்த கெம்பீரிப்பு யாருக்கு?
அந்த ஆர்ப்பரிப்பு யாருக்கு? அந்த களிப்பு யாருக்கு? அந்த பூரிப்பு யாருக்கு? அந்த சந்தோஷம் யாருக்கு? நமக்கு தான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நமக்கு தான் சந்தோஷமாக இருக்க போகிறோம். இனி நீ அழுது கொண்டு இராய், இனி நீ துக்கமுகமாக இராய், இனி நீ வேதனையோடு இராய், இனி நீ கண்ணீரோடு இராய். கர்த்தர் நமக்கு தான் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஸ்தோத்திரம். வீட்டில் இருந்து புறப்படும் போது எப்படியோ புறப்பட்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கி காலையில் பொழுது வேண்டி எந்திரிக்கும் போதுவே எப்படியோ ஸ்தோத்திரம் எதையோ கண்டு நம்ம ஒரு பயத்தோடு தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கலாம். இந்த மாதம் பிறக்கும்போது, இந்த வாரம் பிறக்கும்போது, இந்த நாட்கள் நமக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்குதுன்னு தெரியல. இந்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறார். ஸ்தோத்திரம் குருத்தோலையின் மகிமை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் உன்னை சந்தோஷப்படுத்துவது தான். ஆமென், அல்லேலூயா. நம்மளை வேதனைப்படுத்த 1000 காரியம் உண்டு, துக்கப்படுத்த உபத்திரவப்படுத்த ஸ்தோத்திரம் 1000 காரியம் உண்டு. ஆனால் நம்மளை சந்தோஷப்படுத்த ஒரே ஒரு சம்பவம் போதும். ஆமென். அதுதான் இந்த குருத்தோலை சம்பவம். அதுதான் இந்த ஸ்தோத்திர நாளின் சம்பவம். ஸ்தோத்திரம். எதுக்கு பாஸ்டர் கொண்டாந்து இந்த ஓலையில் அப்படி தொங்க விட்டு வச்சிருக்கிறாரு? ஸ்தோத்திரம். ஆமென். இது சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஓலை. இது ஒரு மனிதனை ரட்சிக்கிற ஓலை. இது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிற ஓலை. இது கர்த்தருக்கு துதியை செலுத்துகிற ஓலை. ஸ்தோத்திரம். இது ஏன் சர்ச்சில் வச்சிருக்கிறாரு இந்த ஓலையை பிடிக்காந்து அப்படின்னா, இது சபைக்கே இது சந்தோஷத்தை கொடுக்குற ஓலை. இது ஏன் எங்களை பார்க்க வைத்திருக்கிறாரு? இது ஸ்தோத்திரம் அதை நான் பார்க்கறதுனால தான் இது எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஓலை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்புறம் எதுக்காக இதை முடிச்சுட்டு போகும்போது ஒன்று வச்சிருக்கிறேன்னு சொன்னார். அந்த சந்தோஷத்தை கேட்டுட்டு மட்டும் போகாத, அதை பெற்றுக்கொண்டு போ அப்படி என்பதற்காக. ஆமென். அது மட்டும் இல்லை, இப்போ நான் பெற்ற இன்பத்தை பெருக வையகமம் என்கிற ஸ்தோத்திரம் நோக்கத்தோடு கூடிய குருத்தோலை. ஆகவே நமக்கு மாத்திரம் அதே சந்தோஷம் அல்ல, ஸ்தோத்திரம் மற்றவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் தெருவில் நடந்தார், ரோட்டில் நடந்தார். 4 பேர் பார்க்குற வண்ணமாக, 10 பேர் பார்க்குற வண்ணமாக அவர் வீதியில் நடந்தார். ரட்சிக்கப்பட்டவனை பாப்பா, ரட்சிக்கப்படாதவனை பாப்பா, பிடித்தவனும் பாப்பா. ஏன்னா ரோட்டில் போனால் எல்லாரும் தானே பார்த்தாக்கணும். அதனால தான் அவர் வீதியில் ரோட்டில் நடந்தார், தெருவில் நடந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கி நம்ம இந்த ஓலையை ஸ்தோத்திரம் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம பிடித்து போகிறோம், நம்ம ஸ்தோத்திரம் பாடி போகிறோம், கோஷமிட்டு போகிறோம். அந்த நான் சொன்ன வார்த்தையை ஓசன்னா ஓசன்னா ரட்சியம் ஆண்டவரே அப்படி நம்ம சொல்கிறேன்னாக்கா, இது ஸ்தோத்திரம் ஒருவேளை சொல்கிற நமக்கே பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிற? குருத்தோலையின் மகிமை என்ன? ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்துக்கு சந்தோஷம், தேவ ஜனங்களுக்கு சந்தோஷம். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை தருவேன்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த குருத்தோலையின் முதல் மகிமை, முதல் செய்தி. 2வது செய்தியை வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் என்னோடு கூட நீங்கள் வேகமாய் வாசியுங்கள். மார்க்கு 11:9. மார்க்கு 11:9 வாசிப்போம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர். அந்த வார்த்தை தான் தியானிக்க போகிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர். அவர் சும்மா வரல. என்ன நாமத்தினால் வருகிறார்? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறார். ஸ்தோத்திரம். அந்த நாமத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் மகிமை உண்டு. அந்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அந்த நாமத்துக்கு என்ன மகிமை உண்டுனாக்கா, ஸ்தோத்திரம் நம்மை மீட்கிற மகிமை உண்டு, நம்மை ஆளுகை செய்கிற மகிமை உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் மகிமை என்ன? குருத்தோலையின் மகிமை. ஸ்தோத்திரம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற மகிமை. 2வது மகிமை என்ன மகிமை? நமக்கு மீட்பை கொடுக்கிற மகிமை, நம்மை ஆளுகை செய்கிற மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எந்த ஒரு நிலையில் இருந்தோம், எந்த ஒரு ஸ்தோத்திரம் பாதிப்பில் இருந்தோம், எந்த ஒரு ஸ்தோத்திரம் கஷ்டத்தில் இருந்தோம், எந்த ஒரு பாபத்தில் சாபத்தில் நோயில் வியாதியில் ஸ்தோத்திரம் கண்ணீரில் கவலையில் இருந்தோம், நம்மளை விடுதலை ஆக்குகிற ஸ்தோத்திரம் ஒரு நாமம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர்.
அவர் எப்படி வந்தார் அந்த பவனியில், அந்த கழுதை மேலே எப்படி வந்தாருன்னா தேவனுடைய நாமத்திலே வந்தாராம். தோத்திரம். அவர் வந்ததனுடைய ஸ்தோத்திரம் அடையாளம். ஸ்தோத்திரம். எப்படி அவர் வந்தார், என்ன ஸ்தோத்திரம் சொல்லி அவர் கோஷமிடப்பட்டார் அப்படின்னா, கர்த்தரின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவருக்கு ஓசன்னா, வருகிறவருக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசன்னா. அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஏன் அப்படி கோஷமிட்டார்கள்? அந்த நாமத்தில் தான் மீட்பு உண்டு. ஆமென். அந்த நாமத்தில் தான் விடுதலை உண்டு. இது நிறைய நம்ம சுவிசேஷம் ஊழியம் செஞ்சால் தான் அந்த வார்த்தை நமக்கு நிறைய விளங்கும். ஆமென். நிறைய நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சால், தனிநபர் ஊழியம் செஞ்சால், தனித்தால் பர்சனல் இவாஞ்சலிசம் செஞ்சால், நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால், கைப்பருதி கொடுத்துக்கிட்டே இருந்தால், நல்ல தனி ஊழியம், சபையோடு இணைந்த ஊழியம், ஊழியக்காரரோடு இணைந்து செய்கிற ஊழியம், நம்மளால் முடிந்த ஊழியம், சபையினுடைய குழுக்களோடு இணைந்து செய்கிற ஊழியம், இப்படிலாம் நம்ம செய்யும்போது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பது நமக்கு புரியும். அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா அப்படின்னாக்கா அந்த கர்த்தருடைய நாமம் என்ன நாமம்? மீட்பை கொடுக்கிற நாமம், விடுதலையை கொடுக்கிற நாமம், சாபத்தை நீக்குகிற நாமம். என்ன சாபம் விட்டாங்க, நீ நல்லா இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸ்தோத்திரம். எனக்கு எவ்வளோ பெரிய சாபம், என்ன எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் படுறேன் பாரு கஷ்டம். ஸ்தோத்திரம். அப்படின்னு நம்ம நினைக்கிற பார்த்தீங்களா? அந்த சாபத்தை முறியடிக்க வந்த நாமம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தோத்திரம். இந்த குருத்தோலையின் 2வது மகிமை என்ன? உன்னதத்திலே. தோத்திரம். உன்னதத்திலே, உன்னதத்திலே, அந்த உன்னதத்தினுடைய நாமத்தினாலே வருகிறவர் இவர் எப்படிப்பட்டவர்? தோத்திரம். எப்படிப்பட்டவர்? அந்த மகிமை என்னன்னா, மீட்பை கொடுக்க வந்தார். ஸ்தோத்திரம். மீட்பை கொடுக்க வந்தார். நிறைய நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு சற்று முன்பதாய் பார்க்கும்போது எத்தனையோ கொடிய கஷ்டத்தில் இருந்திருப்போம். நிறைய பேர் மரண தருவாயில் இருந்திருப்பாங்க, மரண படுக்கையில் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் ஸ்தோத்திரம் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்தோத்திரம் ரொம்ப கொடிய ஸ்தோத்திரம் பாவ வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் ஸ்தோத்திரம் விட முடியாத தப்பான கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஸ்தோத்திரம் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், குடி, ஸ்தோத்திரம் இப்படிலாம் நிறைய ஸ்தோத்திரம் மது, சூது எல்லா காரியமும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஸ்தோத்திரம். அதான் சொன்ன இந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த ஆள் எப்படி ரட்சிக்கப்பட்டான்றது நிறைய தெரியும். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில் இருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். என்ன ஒரு சபைக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் 100 விசுவாசிங்க இருப்பாங்க, 500 விசுவாசிங்க இருப்பாங்க, 1000 விசுவாசிங்க இருப்பாங்கன்னா எல்லாரும் நல்ல நிலையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. எதனா ஒரு ஸ்தோத்திர இக்கட்டை சந்தித்து அந்த இக்கட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லும்போது ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஒரு கொடிய ஒரு பலவீனம் வந்து ஸ்தோத்திரம் யாரோ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணி அது மூலம் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு பெரிய போராட்டம் வந்து, ஒரு பெரிய ஒரு விபத்து வந்து, கடன் தொல்லை வந்து, கஷ்டம் வந்து, கண்ணீர் வந்து, ஒரு வேதனை வந்து, ஒரு செய்வினை வந்து ரொம்ப அதில் பாதிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் யாரும் காப்பாற்ற முடியாத கைவிடப்பட்டு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட தருவாயில் இயேசுவை பற்றி யாருன்னா சொல்லி இல்லை இயேசுவின் நாமத்தை சொல்லி யாருன்னா ஜெபம் பண்ணி தான் அநேகர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆமென். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நிறைய நேரத்தில் நம்ம சொல்ல போனால் அடுத்த இன்னொரு கேட்டகரியை சொல்லணும். ஸ்தோத்திரம். குடும்பமே கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க உண்மையாகவே ரட்சிக்கப்படாமல் வீட்டுக்கு தெரியாமல் உலக வாழ்க்கையை வாழ்ந்து எத்தனையோ வாலிபருடைய சாட்சிலாம் இப்போ இன்றைக்கும் டிவியில் கேட்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். நிறைய வாலிபர் கூட்டங்களில் நிறைய வாலிபர்கள் எழும்பி சாட்சி சொல்வதெல்லாம் நிறைய பார்க்குறோம். எங்கள் வீடே கிறிஸ்தவ குடும்பங்க, எங்கள் அப்பா இவ்வளோ பக்தியானவர், எங்கள் அம்மா இப்படி பக்தியானவங்க, 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறவங்க, 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற குடும்பம். ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாத சாப்பிட மாட்டாங்க. எத்தனை வாலிபர்கள் சாட்சி சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்குது? படுமோசமான பிள்ளையை வாழ்ந்துருக்குது. ஒரு பிள்ளையுடைய சாட்சியை கேட்டேன். ஒரு பிள்ளை சொன்னது ஸ்தோத்திரம் கல்லூரியில் படிப்பதற்கு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சாங்களாம். ஸ்தோத்திரம். ஆனால் நல்ல கிறிஸ்தவ குடும்பம்,
நல்ல தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம். ஆனால் பிள்ளை சுத்தமாக பயமே இல்லாமல் ஸ்தோத்திரம், அது மனம் போன போக்கில் அந்த ஸ்தோத்திரம் மகள் வாழ்ந்து ஸ்தோத்திரம் 3 முறை ஸ்தோத்திரம் அது அபார்ஷன் செய்ததாம் ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன கொடிய அந்த மகள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? கிறிஸ்தவத்தில் கட்டுக்கோப்பான குடும்பம். ஆனால் பெற்றோரை ஏமாற்றி குடும்பத்துக்கு மறைவாக, கூட பிறந்தவங்களுக்கு மறைவாக, இப்படி நிறைய பேர் என்னன்னாக்கா, அதாவது அப்பா அம்மா பார்க்கும்போது பிள்ளைங்க அப்படியே அடக்க உடக்கமாக உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே இது எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது நம்ம அத்திப்பழம் மாதிரி மேலே பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ஓட்டை இருக்காது, ஒரு இடத்த நசுங்கி இருக்காது, எங்கேயும் ஒரு இடத்த கீறல் இருக்காது. ஆனால் பழத்தை கட் பண்ணால் உள்ள என்ன இருக்கும்? புழுவும் இருக்கும், பூச்சியும் இருக்கும். அந்த மாதிரி தான் படம் வெளியே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். தோலில் ஒரு இடத்த கூட ஒரு விண்ணம் பட்டு இருக்காது. ஆனால் அதை ரெண்டாக வெட்டி பார்த்தா எப்படி இருக்குது? புழுவும் பூச்சும் உள்ள கண்டிப்பாக அத்தி பழத்தில் நல்லா இருக்குது. நம்மள அப்படியே எடுத்து வாயில் வச்சு சாப்பிட முடியாது. தோத்துறோம். அதை ரெண்டாக அப்படி பிறந்துட வச்சுக்க, உள்ள பூ அப்படியே உயிரோடு பறந்துக்கிட்டு போவோம் வண்டு. அந்த அத்தி பழத்தினுடைய மகிமை அந்த மாதிரி தோத்துறோம். அப்போ பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க பிள்ளைங்க. நல்லா நம்மளை கூடவே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, பயபக்தியாக இருப்பாங்க, முட்டி போடுவாங்க, கண்ணை மூடுவாங்க. நிறைய பேருடைய சாட்சி நம்ம கேட்குறோம் தோத்துறோம். அப்போ இப்படிப்பட்ட ஆள்லாம் நிறைய பேர் ஆண்டவரால் தொடப்பட்டு மனம் திரும்பி தோத்துறோம். எத்தனையோ பேர் தோத்துறோம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்ல ஊழியர்களாக மாறி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மிஷினரிகளாக கடந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தீர்க்கதரிசிகள் ஆகியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தோத்துறோம் நல்ல தோத்துறோம் போதகமார்கள் ஆகியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தோத்துறோம். அருமையான பால் தினகரன் தோத்துறோம் அவர்கள் இந்த ஒய்எம்சியில் நடக்கும்போது ஒரு வாலிபர் கூட்டத்தில் அவருடைய சாட்சியை சொன்னாங்க. அறிமுகமானவர் தானே தோத்துறோம். அவங்க அப்பா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி டிஜிஎஸ் தினகரன், அவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஸ்டெல்லா தினகரன், எவ்வளவு இன்றைக்கும் ஜெபிக்கிற ஒரு தாயார் தோத்துறோம். ஆனால் அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? அவர் வாயாலேயே சொன்னது தோத்துறோம். பொழுது போனால் படிக்க சொல்லுவாங்களாம். அவர் புத்தகத்தை எடுத்து பாட புத்தகத்தை தோத்துற விரித்து, அப்பொழுதெல்லாம் சினிமா பாடல்கள் இதுபோல் சின்ன சின்ன புத்தகமாக வரும் தோத்துறோம். சினிமா பாடல்கள் ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆகி வந்ததுன்னா ஒரு 2 படத்துக்கு 5 படத்துக்கு 4 படத்துக்கு அந்த பாட்டுங்கள் எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன ஒரு பாடல் புத்தகமாக வருமா தோத்துறோம். ஸ்கூல் புத்தகத்துக்குள்ளே படிக்க சொல்லி விட்டா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் பால் தினகரன் தோத்துறோம். இந்த ஸ்கூல் புத்தகத்துக்குள்ளே என்ன செய்வாராம்? அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. புத்தகத்தை இப்படி உள்ளே வச்சுக்கின்னு தோத்துறோம் முன்னு பாட்டு பாடுவாராம், சினிமா பாட்டு தோத்துறோம். இதே மாதிரி தான் செஞ்ச மாதிரி தான் அவரே சொன்ன சாட்சி தோத்துறோம். ஒய்எம்சியில் நடந்த வாலிபர் கூட்டத்தில் அவரே சொன்ன சாட்சி தோத்துறோம். என்ன கர்த்தர் என்ன பண்ணார்? இன்றைக்கி ஊழியக்காரனை அவங்க முன்னாடி நிறுத்திட்டார். இந்த மாதிரி நம்ம சோத்துறோம். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை இருந்தால் அத்திப்பழம் மாரி போலா இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் தொட்டுடுவா. ஆமாம், நல்ல லூயா. அவர் பொறுத்து பார்ப்பார் தோத்துறோம், பொறுத்து பார்ப்பார் தோத்துறோம். என் நாமத்தை நீ கேட்டுக்கினே இருக்கிற, துதி சத்தம் ஊழ்ந்துக்கினே இருக்குது, பாடல் சத்தம் கேட்டுக்கினே இருக்குது, அப்பா ஜெபிக்கிறது கேட்குது, அம்மா ஜெபிக்கிறது கேட்குது, பாஸ்டர் ஜெபிக்கிறது கேட்குது, சபையில் சொல்கிற சத்தம் கேட்குது, சத்தியத்தின் சத்தம் கேட்குது. நீ கம்முன்னு இருந்துன்னு சொன்னால் உனக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன நாமம்? கர்த்தருடைய நாமம். அந்த கர்த்தருடைய நாமம் உனக்கு சும்மாவே இருக்காது உங்ககிட்ட. அது சோத்துற கிரிகை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ மனம் திரும்பலனாலும் அதை உன்னை மனம் திரும்ப வச்சிடும். ஆமாம், நீ உனத்தை விட மாட்டேன்னு பிடிவாத மணாலும் உன்னை விட வச்சிடும். நீ செய்யாத இருந்தினாலும் உன்னை எதை செய்யாத இருக்கிற ஆவிக்குரிய விஷயத்தை அதை செய்யும்படி அடிமையை உள்ள ஆளாக்கிறேன் உன்னை. அல்லேலூயா. பாச தோத்துறோம். ராஜாமணி பாச சொன்னாங்க, இந்த அந்நிய பாஷை மாத்திரம் என் வாயில் பேசிடவே கூடாது. ஏதோ இதெல்லாம் பைத்திய மாதிரி பேசி கிடக்குதுங்க, பார்த்தா சிரிப்பாகுது, கிண்டலாகுது அப்படின்னு தோத்துறோம். மதுரை இருக்கிற பாஷை ராஜாமணி அவங்க தோத்துறோம். இந்த அந்நிய பாஷையை மட்டும் பேசிடக்கூடாது, என்ன ஒன்றாலும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுகிற தோத்துற இடத்துல மட்டும் என்ன செய்வாராம்? தோத்துறோம் நம்ம மேலே வந்துட போகுது, வாயில் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கையை தட்டுங்க, கண்ணை மூடுங்க, ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொன்னால் அவர் கொட்டையாக கண்ணை திறந்து பார்த்துன்னு இருப்பாராம். ஏன்னா நம்ம மேலே வந்துட போகுதுன்னு தோத்துறோம், நம்ம மேலே வந்துட போகுதுன்னு. இப்படி ஒரு வாரமாக அப்படி பின்னாடி போய் நின்றுக்கிறாரா பார் தோத்துறோம். எப்படி ஆவியாளர் வந்தார், எப்படி தொட்டார் என்னன்னு தெரியலையாம் தோத்துறோம்.
கடைசியில் பார்த்தா புல்பிட்டை வந்து பிடிச்சி நின்னுங்கிறாராம். தோத்துறோம். ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷையை பேசிக்கின்னு புல்பிட்டை வந்து பிடிச்சி நிற்கிறாராம். தோத்துறோம். நம்ம சில நேரத்தில் தோத்துறோம். என்னெல்லாம் ஆண்டவர் வந்து தொடுவாரா? தோத்துறோம். ஒருத்தர் இப்படி தான் சாட்சி சொன்னார். நானே வந்து தோத்துறோம் ஒரு கொலைகாரன், என்னெல்லாம் வந்து ஏசு ரட்சிப்பாரா? தோத்துறோம். இவன் அப்போ தான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறான் டீ கடையில். தோத்துறோம். கொலையை பண்ணிட்டு வந்து டீ குடிச்சிக்கிறானா. தோத்துறோம். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஊரில் தெருவில் ஊழியம் செய்கிறோம் பார்த்தியா, இது மாதிரி செய்கிறவங்க தோத்துறோம். இந்த எஃப்எம்பிபியில் இருந்து ஊழியம் செய்கிற ஒரு வயசான ஐயா போய் தோத்துறோம் ஜோல்னா பையன் மாட்டிக்கின்னு இந்த மாதிரி தோத்துறோம். இந்தாங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு தோத்துறோம். இவர் ரோடாக கடையாக ஏறி கொடுத்துட்டு வர்றார். இவர் டீ கடையில் உட்காந்துருக்கிறது எப்படிப்பட்ட ஆள்? இப்போ தான் கொலை பண்ணிட்டு வந்து உட்காந்துங்கிற ஆள். தோத்துறோம். அவர் வாங்கிக்கின்னு சொன்னார் அந்த 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 வயசான முதியவர்கிட்ட, ஐயா கிட்ட, நானே ஒரு கொலைகாரன் பெரியவரை, என்ன போய் ஏச ரட்சிப்பார்னு சொல்கிறேன் அப்படின்னாராம். இதெல்லாம் எத்துன்னு போய் அப்படியான அப்படிக்கா கொடு போ, என்ன ரட்சிப்பார்னு சொல்கிற நீ, போ எந்த ஆளுக்கிட்ட சொல்லணும்னு தெரியாத சொல்கிற அப்படின்னா. தோத்துறோம். டீயை குடிச்சிக்கினே இருந்தானா திடீர்னு அப்படியே மூச்சு எடுக்கிற மாதிரி, மூச்சு அடைக்கிற மாதிரி, நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி தோத்துறோம். அப்படியே இப்போ பெரிய ஒரு என்ன ஆகுறதுனே தெரில, அப்படியே மேலே எடுக்குது கீழே எடுக்குது, அப்படியே ஏதோ உயிர் போகிற நிலமை மாதிரி தெரியுது. தோத்துறோம். பக்கத்தில் இருக்கிற ஆள்லாம் வந்து பார்க்குறாங்க, அப்படியே கீழே விழுறாரு பரல்றாரு, ஒன்றுமே புரியல. தோத்துறோம். அவங்க தண்ணி கிண்ணி கொடுத்து பார்க்குறாங்க, முதுகில் தட்டி பார்க்குறாங்க, அப்படி உட்கார வச்சு பார்க்குறாங்க. என்னவோ ஒன்றும் பண்ணுது புரியல. இப்போ இந்த காலம் மாதிரி உடனே ஃபோன் எடுத்து அப்படி ஆம்புலன்ஸை கூப்பிட்ற காலம் கிடையாது. தோத்துறோம். அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் மாட்டு வண்டி கட்டி போகிற காலம். தோத்துறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏசு உன்னை ரட்சிப்பார்னு இவர் சொன்னாரே, கீழே விழுந்து ஒன்றும் புரியல, பரல்றா. தோத்துறோம். அந்த டீ கடைக்காரர் வந்து தூக்குறாரு, அந்த பக்கத்தில் இருந்தவங்க தூக்குறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனையா, இந்த ஐயா ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு தூக்கி போட்டோமே, அந்த புஸ்தகத்தை எடுத்து என் கையில் கொடுங்கன்னாராம். அந்த புஸ்தகத்தை எடுத்து கையில் கொடுத்த உடனே அந்த புஸ்தகத்தை அப்படியே அவர் நெஞ்சு மேலே வச்சுக்கின்னு பேச முடியல, இப்போ எதுவும் சொல்ல முடியல. மனசுக்குள்ளே அப்படியே என்னன்னாக்கா இப்போ பிரார்த்தனை செய்கிறாராம். என்னன்னு, இயேசுவே எனக்கு இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றிட்டிங்கன்னா உண்மையாக நான் உங்களை வந்து வணங்குறேன், என்னை மட்டும் காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை இப்படி மேலே வச்சுக்கின்னு அப்படியே தோத்துறோம் தேய்ச்சிக்கின்னு மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி அப்படியே ஜெபம் பண்ண. கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறி சுதாரித்து சரியாகி தோத்துறோம். இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கின்னு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதரை பார்த்து ஜெபம் பண்ணிக்கின்னு, இந்த மாதிரி ஒரு பெரியவர் கொடுத்தாரு, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு தூக்கி போட்டேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஃபாதர். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை என்னன்னு தெரியல, எனக்கு நடந்த சம்பவத்தில் எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை கொடுத்தாரு ஒரு பெரியவர் என்றது, அதை மட்டும் பக்கத்தில் தூக்கி போட்டோமேன்னு நினைவு இருந்தது. வேறு ஒரு நினைவும் வரலை, யாருடைய நினைவும் வரலை, எந்த ஒரு எனக்கு ஞாபகமும் வரலை. இந்த புத்தகத்தை எடுத்து நான் என் நெஞ்சு மேலே வச்சு நான் இந்த மாதிரி ஒரு நினச்சேன், ஒரு பிரார்த்தனை செஞ்ச, ஒரு வேண்டுதல் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் உடனே ஒரு சுதாரிப்பு வந்தது, சரியாச்சு. அதனால் நான் இது எப்படி இந்த ஏசப்பா இப்படி செய்வாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் உங்ககிட்ட நான் பார்த்து என் சந்தேகத்தை கேட்டு போகலான்னு வந்தேனார். அப்போ அவரை உட்கார வைத்து சுவிசேஷத்தை சொல்லி, உண்மையாகவே அந்த பெரியவர் சொன்ன இயேசு அவர் நன்மை செய்கிற இயேசு தான், உதவி செய்கிற இயேசு தான், அற்புதம் செய்கிற இயேசு தான். அதனால் உனக்கு வந்த பெரிய ஒரு ஆபத்திலிருந்து உன்னை அந்த ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறாரு. நீ அந்த இயேசுவை விட்டுடாத, அந்த இயேசுவை உன் மனசில் உண்மையாக நினை. யார் உன்னை கைவிட்டாலும் அந்த இயேசப்பா உன்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் அந்த இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கேட்டாராம், சரிப்பா நீ என்ன வேலை செய்கிற, உன்னை பார்த்தா நீ நல்லா டீசெண்டாக இருக்கிற, நீ என்ன வேலை செய்கிற, உன் வேலை என்ன வேலை, எதனா தொழில் பண்ணுறியா, எதனா கூலி வேலை செய்கிறியா கேட்டார். அப்போ அவன் அந்த ஃபாதர்கிட்ட சொன்னானா, இல்லை ஃபாதர், நான் செய்கிற வேலை இந்த மாதிரி வந்து கொலைகார வேலை செய்கிறேன்.
அதனால் எனக்கு உழைக்க தெரியாது, எனக்கு சம்பாதிக்க தெரியாது, அதுக்கெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான், இதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னாரா. அப்போது அந்த ஃபாதர் சொன்னாரா, இப்போ ஏசப்பா உனக்குள்ளே வந்திருக்கிறாருப்பா, விட்டுடுன்னு அவர் சொல்லவே இல்லையா. ஏசப்பா உனக்குள்ளே வந்திருக்கிறாரு, இதுக்கப்புறம் நீ அந்த வேலையை செய்யணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, நானே அதை செய்யக்கூடாது விட்டுணுன்னு என் மனசில் இப்போ தோணிக்கிட்டே இருக்குது ஃபாதர், அதனால் நான் இதுக்கப்புறம் அந்த வேலையை நான் விட்டுடுறேன். ஆனால் எனக்கு இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல, எப்படி நான் சாப்பிடுவேன், எப்படி நான் என் பழப்பு நடத்துவேன்னு தெரியல அப்படின்னாராம். அந்த ஃபாதர் சொன்னாராம், நீ இங்கே இருந்து இந்த கோயிலுக்கு நீ ஒரு கோயில் பிள்ளையா, அது பாரம்பரிய சபை தோத்துரும், அவங்க கோயில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கோயில் பிள்ளையாக இருந்து இந்த கோயிலை நீ என்ன செய்ய, அதாவது வாட்ச்மேனாக இருந்துக்க. நம்ம ஊரில் வாட்ச்மேனு சொல்லுவோம், அதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோயில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கோயிலை பார்த்துக்கணும், பராமரிக்கணும், சுத்தப்படுத்தணும், கழுவணும், ஒருத்தவங்க வந்தால் உட்கார வைக்கணும், தோத்துரும் ஒரு தண்ணி எடுத்து வைக்கணும், இப்படி செய்கிற வேலை கோயில் பிள்ளை வேலை. ஒரு ஃபாதர் வந்தால் அவர் குடியை எடுத்து வைக்கணும், சரிப்படுத்தணும், தோத்துரும். அப்போ நீ எனக்கு இந்த உதவியை செய்ய ஆலயத்தில் இருந்து அப்படின்னாரா. சரிங்க ஃபாதர் நான் செய்கிறேன். யார்? கொலைகாரன். நல்லா புரிஞ்சுக்கணும், கொலைகாரன். நடக்கிற சம்பவம் தோத்துரும், 2 நாள் சம்பவம். இன்றைக்கி இது நடக்குது, மறுநாள் இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு போகிறாரு, தோத்துரும். அப்போ 2 நாள் சம்பவம் தான். அப்போ 2வது நாளே ஒரு ஆள் நேற்று டீ கடையில் உட்காந்து என்ன சொன்னாலும், நானே கொலை பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன், ஏசு ரட்சிக்கிறாரு போப்பா அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு இப்போ எங்கே இருக்கிறாரு? ஆலயத்தில் கோயில் பிள்ளையா இருக்கிறாரு. ஆமாம், அல்லேலூயா. அப்போ அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? மீட்கிற நாமம். இப்போ ஆச்சு சம்பவம், கதை பெரிய சம்பவம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவர் ஸ்தோத்திரம் யார், இந்த ஃபாதர், அவர் ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் அவர் மரித்துட்டார். இப்போ இந்த கோயில் பிள்ளையாக இருந்தவர் ஸ்தோத்திரம், அந்த கோயிலுக்கு அடுத்த பாதிரியார் அவர். அல்லேலூயா. யார்? கொலைகாரர். யார்? பாவி. ஏசுவாவது இப்போ ரட்சிக்கிறார் பயா. இவர் யார் இப்போ? ஃபாதர். ஆமாம், நம்ம நினைக்கலாம் தோத்துறோம், இந்த ஆள்லாம் ரட்சிக்கப்படுவானா, இல்லை நான்லாம் ரட்சிக்கப்படுவேனான்னு நமக்கே சந்தேகமாக இருந்திருக்கும். நான் மனம் திரும்பன்றது நமக்கே சந்தேகமாக இருந்திருக்கும். ஆனால் எப்படி தோத்துறோம் நம்ம நினச்சாலும் நம்மையும் தொடுவார். மற்றவனை பார்க்கும்போது ஐயோ இவன்லாம் எப்படிப்பா ரட்சிக்கப்படுவான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னாக்கா தோத்துறோம், நம்ம சந்தேகமே பட வேணாம். அவனுக்கு இன்னும் ஏற்ற நேரம் வரலை, அவ்வளவுதான். கண்டிப்பாக கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமென். தோத்துறோம். அப்போது தேவனுடைய நாமம் என்பது எப்படிப்பட்ட நாமம்? இந்த குருத்தோலையில் அவருக்கு உச்சரிக்கப்பட்ட நாமம் என்ன நாமம்? கர்த்தரின் நாமம். அந்த கர்த்தரின் நாமம் என்னத்தை செய்யும்? மீட்பை கொடுக்கிற நாமம். அந்த குருத்தோலைக்கு இருக்கிற மகிமை அதுதான், மீட்கும், எவரையும் மீட்கும். 2வது அது என்ன செய்யும்? ஆளுகை செய்யும், விடாது. அவனை தோத்துறோம், கொலைகாரனாக இருந்து மீட்டெடுத்தது. அடுத்தது சும்மா விட்டுச்சா? விடலை, தோத்துறோம். அடுத்தது ஆளுகை செய்யுது. எப்பா உன்னை சும்மா விட்டுட்டா நீ வெறும் மனுஷனாகவே இருந்துருவ, நீ வெறும் மனுஷனாக இருக்க வேணாம், கோயில் பிள்ளையா மாறு. ஆளுகை. சரி, நீ கோயில் பிள்ளையாகவே இருந்தாலும் நீ தோத்துறோம், எனக்கு பயன்பட முடியாது, தோத்துறோம். அடுத்தது நீ என்னவா மாறு? நீ பாதிரியாரா மாறு. ஆளுகை. அந்த நாமம் என்ன செய்யும்? ஒரு மனிதனை மீட்கும். ஆமென். அல்லேலூயா. தோத்துறோம், மீட்கும். நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு புரியும். சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வீடுகளிலே நம்ம போராடுவோம், தோத்துறோம். ஆவிக்குரிய விஷயத்துக்கு போராடுவோம், சபைக்குரிய விஷயத்துக்கு போராடுவோம், பைபிளுக்குரிய விஷயத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் கூடவே போராட்டம் இருக்கும். தோத்துறோம். சொன்னால் கேட்க மாட்டுறாங்களே, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே, கேட்க மாட்டுறாங்களே. சோத்துறோம். என்னப்பா இந்த மனைவிட்ட சொன்னால் கேட்க மாட்டார், இந்த வீட்டுக்காரர் சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. சில இழுப்பறி இருக்கும். தோத்துறோம். ஆண்டவர் இன்றைக்கி அதை மீட்பை கொடுப்பார். அல்லேலூயா. தோத்துறோம். ஒத்து வர மாட்டுறாங்களப்பா, ஒத்து வர மாட்டுறாங்களே, ஜெபம் பண்ண மாட்டேன்றாரு. தோத்துறோம். கோயிலுக்கு வரணுன்னா இவ்வளோ முடக்கடி பண்ணுறாங்களே, இவ்வளவு ஏடா கூட பண்ணுறாங்களே,
இவ்வளவு சங்கடப்படுத்துகிறாங்களே, சபைக்கு போனோன்னா கஷ்டமாக இருக்குதே, ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு போனோன்னா வானான்றாங்களே, சிலது வீட்டுக்குள்ளேயே சிலது இருக்கும். ஆண்டவர் நம்மை மீட்பார். ஆமென். கர்த்தரின் நாமம், இந்த குருத்தோலையினுடைய மகிமை என்ன? நம்மளை மீட்டு கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். சில ரகசிய பாவம் இருக்கா? மீட்கும். ஆமென். சில ஸ்தோத்திரம் பரிசுத்தம் இல்லாத காரியம் இருக்கா? மீட்கும். ஆமென். சில விடாப்பிடியான காரியம் இருக்கா? மீட்கும். சில நேரத்தில் ஆவிக்குரிய விஷயமே சிலருக்கு அடாவடித்தனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அது மீட்கும். இது எப்படி இவங்க மாறுவாங்க? ஸ்தோத்திரம். நிறைய பேர் நம்ம பார்ப்போம், பார்த்தியா, இவங்களும் கோயிலுக்கு தானே வராங்க. இந்த கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கும். ஏன் இவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்க? இவங்களும் தானே ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நானும் அதே பிரசங்கத்தை தான் கேட்டேன், பாஸ்டர் அதே பிரசங்கத்தை அவங்களுக்கு பண்ணுறாரு. ஆனால் எப்படி அவங்க இப்படி செய்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க? சந்தேகம் நம்ம பல நேரத்தில் வருது, பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இதான் அந்த ஆவிக்குரிய அடாவடித்தனம். ஸ்தோத்திரம். அப்போ இது யார் மாற்றுவா? அவர் தான் மாற்றுவார். அதுதான் இந்த குருத்தோலையினுடைய மகிமை. அந்த நாமத்திலே வந்திருக்கிறார். என்ன கொடுக்க வந்திருக்கிறார்? மீட்பை கொடுக்க வந்திருக்கிறார். விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னப்பா இவங்க? ஸ்தோத்திரம். நல்லா தான் ஜெபம் பண்ணுறான், நல்லா தான் பைபிள் படிக்கிறான், ஆனால் அந்த ஒரு செயலை விடவே மாட்டேன்றான். ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா செய்வா. ஸ்தோத்திரம். இந்த ஒரு காரியத்தை ஏன் விட மாட்டேன்றா? கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தை மீட்கும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இந்த விஷயத்தை அவங்க மாறுறதுக்காக ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இந்த விஷயத்தை ஜெபம் பண்ணுறதுக்காக அவங்க உபாசம் போட்டு பார்க்குறேன். இந்த விஷயத்துக்கு விடுறதுக்காக நான் எவ்வளவோ கண்ணீரோடு ஆண்டுக்கிட்டு ஜெபம் பண்ணி ஐயோ இந்த காரியம் மாறிடணும்னு நினைக்கிறேன். ஐயோ இது வேணான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, நம்ம பலத்தால் முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குருத்தோலையின் மகிமை என்ன செய்யும்? அது மீட்கும். அது மீட்கும். இன்றைக்கி அப்படி நம்ம வாழ்க்கையில் எதனா இருந்தால் அதை ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டு கையில். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஓசன்னா சொல்லுவோம். ஓசன்னா. கர்த்தர் ஒரு மீட்பை கொடுப்பார். கர்த்தரின் நாமத்திலே மீட்பு உண்டு. மீட்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அதோடு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவார். முழுவதுமான மாற்றம், முழுவதுமான விடுதலை, முழுவதுமான ரட்சிப்பு, முழுவதுமான சுதந்திரம், முழுவதுமான ஸ்தோத்திரம். காரியத்தை ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். காரியம் திருப்பு முனையாய் மாறும். காரியம் மாறுதலாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். அப்போ ரெண்டாவது ஸ்தோத்திரம், இந்த குருத்தோலையினுடைய மகிமை என்ன? நமக்கு மீட்பையும் நமக்கு ஆளுகையையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீட்பை கொடுப்பார், ஆளுகை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். அப்போ மீட்பு தேவனால் தான் உண்டு. எந்த ஒரு விஷயத்துக்கும் மீட்பு கர்த்தரால் தான் வரும். பாவத்துக்கும் சரி, அசுத்தத்துக்கும் சரி, பாடுகளுக்கும் சரி, துன்பங்களுக்கும் சரி, ஸ்தோத்திரம், உபத்திரவத்துக்கும் சரி, என்ன ஒரு ஸ்தோத்திரம் நெருக்கத்துக்கும் சரி, ஸ்தோத்திரம், மீட்பை கர்த்தர் தான் தருவார். ஆமென். மீட்பை இந்த குருத்தோலையினுடைய மகிமை தரும். அல்லேலூயா. மூன்றாவது ஸ்தோத்திரம், குருத்தோலையின் மகிமை என்ன? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 19:28. லூக்கா 19:28 வாசிப்போம். லூக்கா 19:28. எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். ஸ்தோத்திரம். மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். முந்தி நடந்து போனார். ஸ்தோத்திரம். முந்தி நடந்து போனார். இப்பொழுது அப்படி 27வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இயேசு கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஞாயிறில் நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 28வது வசனம், அவர் எதற்காய் எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார் அப்படி என்று சொல்லுகிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள் என்று காட்டும்படி வந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த லூக்கா சுவிசேஷம் இந்த சம்பவத்தை சொல்லுகிறது. இந்த குருத்தோலை ஞாயிறின் சம்பவத்தை, இந்த சம்பவத்தை சொல்லுகிற ஸ்தோத்திரம், இந்த லூக்கா புஸ்தகத்தினுடைய சித்தரிப்பு எப்படி என்று சொன்னால், குருத்தோலை ஞாயிறின் சித்தரிப்பு எப்படி என்று சொன்னால், வடிவம் எப்படி என்று சொன்னால், 4 சுவிசேஷத்திலையும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் இந்த 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் சித்தரிக்கப்பட்ட சித்தரிப்பு எப்படிப்பட்ட சித்தரிப்பு என்று சொன்னால், இந்த குருத்தோலையினுடைய மகிமை, இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய ஸ்தோத்திரம், இந்த சம்பவத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவர்கள் என்று அவர் காட்டுவதற்காக வந்தாராம். அல்லேலூயா. ஏன் கழுத மேலே வந்தார்? ஏன் பவனியா வந்தார்? ஏன் ஓசன்னா 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 என்ற கோஷத்தோடு வந்தார்? எதற்காக அவர் குருத்தோலையை பிடித்து கொண்டு வந்தார் அப்படின்னாக்கா, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்கு செத்துட்டோம், பாவத்துக்கு மரித்துட்டோம், நீதிக்கு பிழைச்சிட்டோம். அதனால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. பவுல் எழுதுகிறார் இல்லையா கொரிந்தியருக்கு எழுத நிருபத்தில், நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்லவென்று அறியீர்களா? தோத்துறோம். அப்போ நீங்கள நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல 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 அல்ல. உலகத்தில் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். தோத்துறோம். மரணத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள் போதகமார்கள். தோத்துறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வீடு இது வாடகை வீடு. இந்த உலக வீடு இது ஒரு பொய்யான வீடு, பொய்யான உலகம். இது நிரந்தரமற்ற உலகம். இது டெம்பரவரி, இது பர்மனெண்ட் கிடையாது. தோத்துறோம். இது தோத்துறோம். கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தோத்திரம் நாள் வரைக்கும் இங்கே இருக்கலாம். அவர் காலி பண்ணணும்னா காலி பண்ண வேண்டியது தான். அவர் வான்னு கூப்பிட்டுக்குன்னா போயிட வேண்டியது தான். அதனால் நாம் இந்த உலகத்தில் இருப்பது ஸ்தோத்திரம் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தை நம்ம சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தையே நாம் நம்பி நம்பி வாழ்ந்துடக்கூடாது. மூணாவது, இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நாம் பார்க்குற அனுபவிக்கிற எந்த கஷ்டத்தையும் நாம் கண்டு கண்டு கலங்கி கலங்கி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நாம் பயந்து பயந்து ஒடுங்கி ஒடுங்கி கூனி குறுகி வாழக்கூடாது. சத்தியம் புரியுதுங்களா? வசனம் புரியுதுங்களா? ஆமாம். தோத்துறோம். ஏன்னா இது என்னது? உலகம். இது நம்மளை டெம்பரவரியாக வச்சுருக்கிறாரு. இது பொய்யான உலகம், நிரந்தரமில்லாத உலகம். இது ஒரு வாடகை வீடு மாதிரி. தோத்துறோம். அப்போ இங்கே எல்லாமே வரும். ஆனால் எதை கண்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? தோத்துறோம். அதுக்கு அதன் பார்வையில் அதனுடைய வழியில் நாம் உடன்பட்டு போயிடக்கூடாது. தோத்துறோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அல்லவே அல்ல. நாம் யார்? ஆவிக்குரியவர்கள். சோத்துறோம். நாம் யார்? தோத்துறோம். பரலோகத்துக்குரியவர்கள். நாம் யார்? இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள், மகிமைக்குரியவர்கள். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? வசனத்தை சொல்லுவோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம இங்கே உட்காந்து நிறைய கவலைப்பட்டுட்டே இருக்கிறோமே. தோத்துறோம். எனக்கு அது இல்லையே, நான் போன வாரம் சொன்ன மாதிரி எனக்கு நகை இல்லையே, எனக்கு நட்டு இல்லையே, எனக்கு தோத்துறோம் துட்டு இல்லையே, எனக்கு பட்டு இல்லையே. போன வாரம் அதானே சொன்னேன். பத்தியா சிரிக்கிறீங்க? பத்தியா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருப்பேன்னா இருக்கு பாரு. தோத்துறோம். இந்த நகை நட்டு சொன்னால் சிரிப்பு வந்துடும். தோத்துறோம். இந்த துட்டு பட்டு சொன்னால் அவ்வளோதான். அப்படியே தோத்துறோம். இன்னும் கவலை இருந்தாலும் அப்படி சந்தோஷமா அப்படியே நல்லா சிரிக்கலாம் கூட சரி, அப்படியே மையமாக சிரிச்சிருவோம். அல்லேலூயா. தோத்துறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தோத்துறோம் இது இல்லை, தோத்துறோம் அதுதான் முக்கியம். ஆமென். தோத்துறோம். இம்மைக்குரியதை நீயா பார்த்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். தோத்துறோம். இது இல்லை, நம்ம உலகத்துக்குரியவங்க அல்ல, இம்மைக்குரியவங்க அல்ல. இது எல்லாம் சும்மா. தோத்துறோம். இதெல்லாம் பொய், மாய. தோத்துறோம். ஒன்றும் கிடையாது. தோத்துறோம். ஆமாம். வானத்துக்கு கீழே பார்க்குற எல்லாம் சாலமோன் பிரசங்கில சொன்ன மாதிரி அத்தனையும் மாயை 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 என்று சொல்லுகிறேன். எல்லாம் நம்ம மாயை. இப்போ மாயைக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மயங்கி ஐயோ அது இல்லையே, ஐயோ இது இல்லையே. குருத்தோலை சொல்லுது. குருத்தோலை 3வது மகிமை என்ன தெரியுமா?
நீ இப்போ இதை கவலைப்பட்டு கிடக்கிற பாரு, மாரில் அடிச்சு கிடக்கிற பாரு, ஐயோயோ அவங்ககிட்ட இதை போகிறான் பாரு, ஐயோ பத்தியா எங்கே தான் போகிறான் எங்கே தான் வரான்னு தெரியல, அப்படியே அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், இதை வாங்கினா அதை கட்டணும் இதை வச்சான், ஐயோ பாரா தோத்துறோம் நமக்கு இல்லையே இல்லையே இல்லையே. தோத்துறோம் ஆண்டவர் சொல்கிறாரு, தோத்துறோம் குருத்தோலையை பாருப்பா, குருத்தோலையை பார், இந்த குருத்தோலையை பார், தோத்துறோம் இந்த குருத்தோலையை பார், அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. ஆமென் அல்லேலூயா. பட்டு அது நிரந்தரம் இல்லாதது, துட்டு அது நிரந்தரம் இல்லாதது, நகை அது தோத்துறோம் நிரந்தரம் இல்லாதது, நட்டு அது நிரந்தரம் இல்லாதது, மாடி அது நிரந்தரம் இல்லாதது, கோடி அது நிரந்தரம் இல்லாதது. அல்லேலூயா ஆமென். தோத்துறோம். நம்ம எல்லாரும் யாரு? ஆவிக்குரியவர்கள். நமக்கு சொந்த என்ன? தேவ வார்த்தை தான். ஆமென். இந்த வார்த்தையினால் நான் பிழைத்து கொண்டேன், நீதிமான் சொல்லுகிறானே. அல்லேலூயா. தோத்திரம். இந்த வார்த்தையை தேற்றினது, இந்த வார்த்தையை ஆற்றினது நமக்கு நிரந்தரம் எதுதான்? சொத்து எதுதான்? தேவ வார்த்தை தான். அதனால தான் நம்ம உட்கார்ந்து இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. புரியுதுங்களா? தோத்துறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே தோத்துறோம், ஆலயத்தில் வந்து உட்காடுறோம், ஏன் நம்ம அல்லேலூயா சொல்கிறோம், ஏன் நம்ம முட்டி போடுறோம், ஏன் நம்ம கையை தட்டுறோம், ஏன் நம்ம தோத்துறோம் பாட்டை பாடுறோம்? எவரை புரியுதுங்களா? எம்மைக்குரியது எனக்கு இல்லைங்க. அல்லேலூயா. பக்தன் பாடினார் பார்த்தீங்களா? இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தையிலே உயிர் வாழ்கிறேன். விளக்கம் புரியுதுங்களா? பாட்டு தெரியும், ராகம் தெரியும், தாளம் தெரியும். அந்த வரியினுடைய அர்த்தம் என்ன? தோத்துற இந்த பூமியில் நான் யாரு? பரதேசி. இந்த உங்கள் மெய்யான வார்த்தையில் தான் நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன்? உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஜீவித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எதுக்கு உட்காந்து மற்றதுக்கு கவலைப்படணும்? நாளைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து வாப்பா அப்படின்னா போயிட வேண்டியது தான். ஆமாம் அல்லேலூயா. சந்தோஷமாக போயிடணும். மரணம் துக்கமான விஷயமே கிடையாது. எனக்கு இந்த மரண வீட்டுகளில் போயிட்டு மரணத்தை துக்கம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணணும். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு அப்படி வேதனையாக இருக்கும். மரணமாக சந்தோஷம், அவ்வளோதான். பிரிவினை தான் அங்கே கொஞ்சம் கஷ்டம். மரணம் சந்தோஷம், நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேர் இருக்கிறோம், தோத்துறோம். இப்போ என்னன்னு சொன்னால், ஒருத்தர் ஆண்டவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அந்த பிரிவினை தான் பாதிப்பை தவிர மரணம் பாதிப்பு கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கிறிஸ்தவர்களுக்கு, சத்தியம் புரிந்தவர்களுக்கு மரண மகிமை. ஆமாம் அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தல் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்னு இது. ஆனால் இல்லை, தனது பாடுகளையும் உபத்திரவங்களையும் விட்டு ஓய்ந்திருப்பாங்களாம். ஆமாம். நம்ம படுற பாடுக்கும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் கவலைக்கும் விடுற கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி எதுன்னு சொன்னால் தேவன் நம்மளை அழைத்து கொள்வது தானா. ஆமாம். இது சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சந்தோஷம். தோத்துறோம். ஆண்டவர் என்னை இன்றைக்கி எதுக்குன்னா கூட சந்தோஷமாக போயிடுவேன். அல்லேலூயா. எங்கன்னா போய் அவர்கிட்ட பரலோகத்தில் உட்காந்து கிடக்கலாம், எதனா தூதரை பார்த்து கிடக்கலாம், கேருமேனை பார்க்கலாம், சேராபேனை பார்க்கலாம், அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தோத்துறோம். மரணம் மகிமையானது, பிரிவினை தான் பாதிப்பு. தோத்துறோம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். மரணம் மகிமையானது. யாருன்னா இப்போ நமக்கு ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், செத்து போன ஆளுக்கிட்ட போய் நீ போய் பேசிட்டு வான்னு அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த வரத்தை வாங்கிக்கணும். மரித்து போன ஆளுக்கிட்ட போய் நம்ம போய் இப்போ வரத்தில் போய் பேசிட்டு வரோம். ஏப்பா விட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கெல்லாம் கஷ்டமாகுது, ரொம்ப கவலையாகுது, தயவு செஞ்சு என்ன செய்ய ஆண்டர்கிட்ட கேட்டுக்கண்ணே, இன்னும் ஒரு 10 வருஷம் வந்து பூமியில் வாழ்ந்துட்டு போப்பான்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கியா, நம்ம போய் பேசுகிறோம் அவர்கிட்ட. இப்போ அந்த செத்து போனோன்னா தெரியுமா சொல்லுவார், அங்கே தான் ரோதனைனா இங்கே நிம்மதியாக வந்திருக்கிறேன், இங்கேயும் தேடி வந்துட்டியே, இங்கே வரத்தை உனக்கு வழி அவன் சொன்னான், முதல்ல நீ இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிடுவார். தோத்துறோம். கண்டிப்பாக சொல்லுவார்னு சொல்ல மாட்டாரா? நிச்சயமாக சொல்லுவார். தோத்துறோம். கற்பனை பண்ணி பாருங்களேன். தோத்துறோம். செத்து போனால மறுபடியும் போய் பார்த்து பேசி கூட்டியாரத்துக்கு ஒரு வரம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, இப்போ நம்ம போய் அவரை போய் பார்த்து பேசி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கோ, இன்னும் ஒரு 20 வருஷம் வந்து பூமியில் வாடுன்னு சொன்னால் யாருன்னா வரத்துக்கு பூமிக்கு வரத்துக்கு விருப்பப்படுவாங்க? என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு அடிச்சுங்க வந்தான், 30 வருஷம் உதவாங்க வந்தால் மறுபடியும் வந்து கூப்பிட்றேன், யாருப்பா நீ போயா? தோத்துறோம். என் பொண்டாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாட்ட பாடுக்குத நிம்மதியாக வந்து இருக்கிறேன், இப்போ கம்முன்னு ஆண்டுக்கிட்ட தூங்குறேன், மகிமையான சரீரமாகுது, எந்த தொந்தரவும் இல்லை, தொல்லையும் இல்லை. தோத்துறோம். இங்கே வந்து நான் இருக்கிறேன், நீ நானா இங்கேயே வந்துட்டியா நீ? தோத்துறோம். நம்ம அப்படி தான் என்ன செய்வோம்? அங்கே போய் சேர்ந்தவங்க இதான் சொல்லுவாங்க, அங்கே போனவங்களுக்கு மறுபடியும் இங்கே வர்றதுக்கு
கண்டிப்பாக விருப்பமே வராது. ஆமாம், தோத்துறோம். அப்போ நம்ம யார்? இந்த உலகத்துக்குரியவங்க அல்லவே அல்ல. ஆமாம், கர்த்தர் கொடுக்குறாரா சோத்திரம், யோபு மாதிரி சோத்திரம் பண்ணிடுவோம். ஆமாம், நம்ம எந்த நிலையில் வைக்கிறாரோ சோத்திரம், இருக்கிறது போதும் என்று இருப்போம், சோத்திரம் பண்ணுவோம். ஆமாம், அல்லேலூயா. அதனால் இப்போ இந்த குருத்தோலையினுடைய சத்தியம் என்ன? நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடணும். எப்பா, அப்போ எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது, புரியுதுங்களா? அப்போ எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, எனக்கு ஒரு மரித்த ஒரு நம்பிக்கை உண்டு. நான் எங்கே போயிடுவேன்? தேவன்கிட்ட போயிடுவேன், என் ஆண்டவரோடு போயிடுவேன், தேவ ராஜ்யத்துக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். தோத்துறோம். ஆமாம், நான் அவரோடு கூட இருப்பேன், ஆயிரம் கால் அவரோடு கூட இருப்பேன், ஆட்சி செய்வேன், ஆளுகை செய்வேன். ஆமாம், நான் அவருடைய பிள்ளையா நான் இருப்பேன், மகிமையின் சரீரத்தோடு வாழ்வேன். ஆமாம், அல்லேலூயா. நான் யார்? ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் எவ்வளோ பெரிய உலகத்தில் தகுதி தெரியுமா? இது உலகத்தில் தோத்துறோம் 4 படிப்பு போட்டு தகுதின்னு பார்ப்பாங்க. ஒருத்தர் அப்படி தான் பத்திரிக்கையில் போடலையா? தோத்துறோம். சொந்தக்காரர் கேட்குறாரு, என்னப்பா நீ, என் மாமா உன்னை எப்படி படிக்க வச்சா, நீனா படிப்பு கூட போடாத பத்திரிக்கை வச்சுக்கிற, என்ன பத்திரிக்கை இதா, எத்தனை பட அப்படின்னாரான். தோத்துறோம். இப்போ என்ன, நாங்கள் மாமாவுக்கே கோவம் வரல, நல்லா புரியுதுங்களா? அவங்க மாமாவுக்கே கோவம் வரல, இவருக்கு கோவம் வருது. என்ன இது? பட்டம் போடலன்னா பிரச்சனை, படிப்பு போடலன்னா பிரச்சனை. தோத்துறோம். ஆனால் அழிந்து போகக்கூடியது. ஆமாம், அழிந்து போகக்கூடியது. நம்ம இம்மைக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம தெளிவாக இருக்கணும். ஆமாம், நான் யார்? பரலோகத்துக்குரியவன். நான் யார்? ஆவிக்குரியவன். நான் யார்? தேவ ராஜ்யத்துக்குரியவன். நான் யார்? தோத்துறோம், என் ஆண்டவருக்குரியவன். அல்லேலூயா. தோத்துறோம், நான் உலகத்துக்குரியவன் அல்ல என்கிற சோத்திரம் சத்தியத்தை சொல்லுவது தான் 3வது குருத்தோலையின் மகிமை. ஆமாம், நாம் இம்மைக்குரியவங்களே கிடையாது. தோத்துறோம். நம்ம நிறைய இல்லைன்னா கவலைப்பட வேணாம். ஐயோ எனக்கு தோத்துறோம் 4 சென்ட் இடம் இல்லையே, தோத்துறோம் நமக்கு 4 மாடி கட்டிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன், நமக்கு 1 மாடி கூட இல்லையா, பரவாயில்ல. ஆமாம், அவன் இங்கே தான் மாடி வீட்டில் வாழலாம், ஆனால் அங்கே அக்கினி வீட்டில் தான் வாழ முடியும். ஆமாம், புரியுதுங்களா? அவன் இங்கே தான் கோடியில் வாழ முடியும், அங்கே நெருப்பில் தான் வேக முடியும். ஆமாம், நம்ம அப்பா மடியில் உட்காரலாம், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமாம், சுதந்திரம் உண்டு. தோத்துறோம். இந்த சத்தியம் தான் உலகத்துக்கு பைத்தியம், புரியுதுங்களா? நமக்கு ஆயிடக்கூடாது. பாஸ்டர் நீ சொல்கிற உலகத்தில் எப்படிக்கிறாங்க பாரு, இப்படியாவா இருக்கு சொல்கிற? கண்டிப்பாக நம்மளை இப்படி வைக்க மாட்டார். நம்ம ஜெபம் நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். யோபு சொன்னது போல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார், அவர் எனக்கு கிரகிக்கக்கூடாத காரியத்தை செய்வார், அவர் எனக்கு அதிசயமான காரியத்தை செய்வார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்க முடியுதா? நீங்கள் உயர்வீங்க. நம்ப முடியுதா? நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அந்த ஸ்தோத்திர வசனத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? உள்ள மனசுக்குள்ள அந்த வசனம் கிரிக்கை செய்யுதா? இப்போ பாஸ்டர் பேசும்போது ஆவியாளர் பேசுகிறா, நீங்கள் நினைக்கிறீங்களா? இடம் கொடுக்குறீங்களா? நீங்கள் வாழ்க்கையில் உயருவீங்க, உங்கள் பிள்ளைங்க உயருவாங்க, உன் வம்சம் உயரும், உன் சந்ததி உயரும், உன் குடும்பம் உயரும். அல்லேலூயா. தோத்துறோம். ஏன்னா அந்த வார்த்தை போய் சொல்லாது, அது தேவ வார்த்தை. சொல்லுகிற எனக்கும் அதை செய்யும், நம்புகிற உங்களுக்கும் செய்யும், கேட்கிற உங்களுக்கும் செய்யும், விசுவாசிக்கிற எவரையும் பலப்படுத்தும். எந்த மனிதனையும் அது ஸ்தோத்திரம் பலப்படுத்தும், நிலைநிறுத்தும், வாழ வைக்கும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். அப்போ அந்த குருத்தோலையின் மகிமை என்ன? நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள், சபைக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள், வேதத்துக்குரியவர்கள், சத்தியத்துக்குரியவர்கள். ஆமென். தோத்துறோம். நம்ம எல்லாரும் பரிசுத்தக்குரியவர்கள், நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகள். தோத்துறோம். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது பார். தோத்துறோம். அப்பா வர சொன்னால் நான் போவேன். ஆமென். தோத்துறோம். பெரிய நம்பிக்கை. 4வது செய்தியை நம்ம கவனிக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 118வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 2வது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. 118ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொண்டு ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலையை குறித்து சொல்லப்பட்டதான 2வது தீர்க்க தரிசனமான ஸ்தோத்திரம் வசனம் இது. 118வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். 118ஐ நாம் திருப்பிக் கொண்டு 24, 25 நாம் வாசிக்கலாம். எல்லோரும் நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து உரைக்கப்பட்ட இரண்டாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமான வசனம் இது. அல்லேலூயா. இப்போ 25ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம ஒரு முறை வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். மீண்டும் அதை சொல்லலாமா? கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அப்போ குருத்தோலையினுடைய மகிமை, நாலாவது மகிமை என்ன? ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலையினுடைய நாலாவது மகிமை காரியத்தை வாய்க்க பண்ணும். உங்கள் காரியம் எது ஜெயமாகலை, அந்த காரியம் ஜெயமாக மாறும். உங்கள் காரியம் எது தடையாக இருக்குது, அதுக்கு கர்த்தர் தடையை நீக்குவார். உங்கள் காரியம் எது பிரச்சனையோடு இருக்குது, அந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பார். உங்கள் காரியம் எது முடியாமல் இருக்கிறது, கர்த்தர் அந்த காரியத்தை முடிய பண்ணுவார். விசுவாசிப்போமே, ஒரு சோத்திரம் பண்ணுவாமே. காரியம் வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர், காரியத்தை முடிய பண்ணுகிறது கர்த்தர், காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது நம்ம கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறத விட அந்த காரியத்தை சிறப்பாக்குகிறது கர்த்தர். ஸ்தோத்திரம். நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம எதிர்பார்ப்போம், ஏன்னா நம்மளுடைய ஞானமோ அறிவோ அவ்வளவுதான். ஆனால் அதை விட அழகுபடுத்த ஆண்டவரால் முடியும். என் தேவன் பெரியவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்த்தது ஒரு பங்கு இருக்கும், ஆனால் தேவன் செய்வது நமக்கு 4 பங்கு இருக்கும். விசுவாசிக்க முடியுதா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம ஜெபம் பண்ணி எதிர்பார்த்தது கொஞ்சம் அளவு இருக்கலாம், ஆனால் நமக்கு ஆண்டவர் செய்ய நினைக்கிற அளவு பெரிய அளவாக இருக்கும். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 4வது குருத்தோலையின் மகிமை தான். என்னப்பா சார் இந்த குருத்தோலையை வச்சுக்கின்னு இதெல்லாம் சொல்லிங்கிறீங்க? அந்த குருத்தோலையினுடைய மகிமை காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை நடக்க பண்ணும். என் காரியமே செத்து போச்சு, இதுக்கப்புறம் எங்கேருந்து முடியும்? தோத்துறோம். கர்த்தர் அதில் ஜீவனை கொடுப்பார். கர்த்தர் அதை மறுபடியும் உயிர்ப்பித்து நடத்துவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமாம். இன்றைக்கி நம்ம ஒருவேளை நமக்கு ஒரு வேலைன்றதில்லை, பல வேளையில் நமக்கு ஸ்தோத்திரம், நிறைய நமக்கு ஸ்தோத்திரம். காரியம் நடக்கும் அப்படின்னா எங்கேருந்து நடக்குது அப்படின்னு மனசு உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும். காரியத்தை கர்த்தர் செஞ்சிருவார் அப்படின்னா ஸ்தோத்திரம் நடந்தால் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி தான் என்ன செய்யுது? ஸ்தோத்திரம். உள்ள ஒரு மனசு பிசாசு என்ன பண்ணுறான்? இல்லைப்பா இரு அப்படிலாம் நீ சொன்ன உடனே ஏற்றுக்காத, கம்னரு அப்படின்னு உள்ள அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். நம்மக்கிட்ட எதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பா. ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் எப்பவுமே ஸ்தோத்திரம் நமக்கு இடையூறை கொடுக்குற ஆள் தானே அவன். ஸ்தோத்திரம். இடையூறை கொடுக்குற ஆள் தானே. அதனால என்னக்கா நமக்கு நம்ம நல்லா விசுவாசிக்க வேண்டிய நேரம் வரும்போது, வா ஆண்டவரே, என்னத்த நினைக்கிறது நான், என்னத்த சொல்கிறது நான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்குது, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டுது, நான் எதை நினைக்கிறது? சரி நடந்தால் பார்த்துக்கலாம் ஆண்டவரே. ஆப்ஷனில் வச்சிருவான். ஸ்தோத்திரம். ஆப்ஷனில் வைப்பான். ஸ்தோத்திரம். பிசாசு என்ன செய்வான்? ஸ்தோத்திரம். நமக்கு நிறைவேறத்துக்காகவே கர்த்தர் பேசுவார், நடக்கிறதுக்காகவே கர்த்தர் தெளிவுபடுத்துவார். நமக்கு ஸ்தோத்திரம் நம்மளை ஸ்தோத்திரம் அந்த வெளிச்சத்தை கொடுப்பார், அந்த வெளிப்பாட்டை கொடுப்பார், அந்த விசுவாசத்தை கொடுப்பார். ஆனால் இவன் என்ன சொல்லுவான்? இருக்கட்டும் பரவாயில்ல, விடு பார்த்துக்கலாம் அப்புறம். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? வெயிட்டிங்கில் வைக்க சொல்லுவான். யார்? பிசாசு நம்ம மனசுக்கிட்ட. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம காரியம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன ஒவ்வொருத்தரும் நினச்சி உட்காந்துருக்கிறீங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாம் முகத்தை பார்க்குற வசனம் சொல்கிற மாதிரி, ஆனால் கர்த்தர் மட்டும்தான் நம்ம மனசை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு, அங்கலாய்ப்பை பார்க்குறாரு. ஆகாருக்கு பார்த்தாரு, வனாந்தரத்தில் வந்தார், வனாந்தரத்திலேயே துறவை உண்டாக்கினார். என்ன வனாந்தரம்னு பேர் என்னன்னு சொன்னால் தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத இடத்துக்கு தான் பேர் என்னது? வனாந்தரம். ஆனால் துறவை அங்கே கர்த்தர் உண்டாக்கினார். மகிமையை பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஆமாம். அங்கலாய்ப்பை கேட்டபடியினார் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆமாம். வனாந்தரமே நீரூற்றாக்க அவரால் முடியும். வனாந்தரத்தை நீரூற்றாக்குகிறார். ஸ்தோத்திரம். பேர் என்ன? வனாந்தரம். வனாந்தரம் எதுக்கு பேர்? தண்ணீர் இல்லாததுக்கு பேர் வனாந்தரம். ஆனால் அங்கே கர்த்தர் நீரூற்று உண்டாக்கினார். எப்படி ஒரு நீரூற்று வரும்? ஸ்தோத்திரம். அதுதான் தேவன், அதுதான் தேவன். இதெல்லாம் நடக்குமா ஆண்டவரே? இதெல்லாம் பழைக்குமா ஆண்டவரே? இதெல்லாம் உருவாகுமா ஆண்டவரே? இதெல்லாம் எடுப்பித்து கட்டுமா ஆண்டவரே? ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்யாத பொழுது ஆண்டவரே, முடியாத பொழுது ஆண்டவரே. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, குருத்தோலை 4வது மகிமை என்ன? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
இதான் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம், இந்த 2வது தீர்க்க தரிசனம். இந்த குருத்தோலை நாயரை குறித்து, குருத்தோலை சம்பவத்தை குறித்து, தோத்திரோ ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் அவருக்கு ஓசன்னா. அந்த நாள், அந்த துதி, அந்த கோஷம் எதற்காக? என் காரியம் வாய்க்கும், என் வேலை நடக்கும், எனக்கு கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. என் தடை நீங்கும், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அதை செய்யறதுக்காக தான் கர்த்தர் இந்த குருத்தோலையுடைய 4வது மகிமை நமக்கு சொல்றாரு. உன் காரியம் வாய்க்க மகளே, உன் காரியம் வாய்க்க மகனே. தோத்திரம். அப்ப நம்ம காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம காரியங்களை எல்லாம் ஜெயமாக்குவார். நம்ம காரியத்தை வெற்றியாக்குவார். அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சீக்கிரம் நகைக்க பண்ணுவார். தோத்திரம். வேதனையோடு இருக்கிறீங்களா? தோத்திரம். சீக்கிரம் மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமாம். தோத்திரம். ரொம்ப தோத்திரம் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தோத்திரம். சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார். ஆமாம். ஒரு நன்மையை வரலையேன்னு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? சீக்கிரம் கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சொல்லுவோம், நம்ம ஜபத்தில் வைப்போம், குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். தோத்திரம். குடும்பத்தில் நல்ல பிள்ளைகளை உட்கார வச்சு கரங்களை பிடிச்சி எல்லோரும் நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். தோத்திரம். கர்த்தர் செய்வார். இந்த குருத்தோலையினுடைய மகிமை வெளிப்படும். காரியம் வாய்க்கும், காரியம் நடக்கும், காரியம் உண்டாக்கப்படும், காரியம் ஜெயமாய் முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தோத்திரம். பணம் தேவையா? தோத்திரம். பணத்தை குறித்த காரியமா, வேலையை குறித்த காரியமா, வருமானத்தை குறித்த காரியமா? தோத்திரம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஐயோ, நிறைய கடன் 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 கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தோத்திரம். ஆமென், ஆமென். நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜெயம் வந்துக்கிட்டே இருக்கும், வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும், தோல்வி மறைந்துக்கிட்டே இருக்கும், அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த குருத்தோலையின் மகிமை செய்யும். எப்படி செய்ய போகிறேன்? இதுதான் தோத்திரம். 3 நாளைக்கு முன்னாடி அதிகாலை ஜபத்தில் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை காலையில். தோத்திரம். ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? 43வது சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள். 42வது சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள். தாவீது சொல்கிறாரு, தோத்திரம், என் தேவன் மீட்கிறார், என் தேவன் விடுவிக்கிறார், என் தேவன் வழக்காடுகிறார், என் தேவன் பராமரிக்கிறார், என் தேவன் மகிழ்ச்சியாக்குகிறார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உன்னை கவலைப்பட சொல்லி சொன்னது யாரு? உனக்கு கவலைப்படுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாருன்னு கேட்குறாரு. நீ உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து இருக்கிற ஆத்துமாவே? அவர் உள்ளத்தை பார்த்து, மனசை பார்த்து கேள்வி கேட்குறாரு. நீ யாருப்பா கவலைப்படுறதுக்கு? சும்மா இரு, நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, அமைதியாரு, கர்த்தரை துதித்து கொண்டிரு. அவர் எனக்காய் வழக்காடுகிறார், அவர் எனக்காய் ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிறார், என்னை அவர் மீட்கிறார், எனக்காக அவர் ஸ்தோத்திரம் யாவையும் செய்கிறார், அவர் தோத்திரம் வழக்காடுகிறார், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தோத்திரம். நீ அமைதியாரு, நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. மனசு சொல்லுதா மனசை ஆப்பாக்குங்க, மைண்டு சொல்லுதா மைண்டு ஆஃப் ஆக்கிருங்க. மற்ற மனுஷன் பேசுகிறானா அந்த மனுஷன் வார்த்தையை ஆஃப் ஆக்கிருங்க. சூழ்நிலை சொல்லுதா அதை கண்டுக்காதீங்க. உலகம் பேசுதா தோத்திரம் அதை நோக்காதீங்க. மற்றவங்க சொல்கிறாங்களா அதெல்லாம் பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. தோத்திரம். என் தேவன் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஏன்னா ஜெயித்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர், ஆமென், ஜெயம் எடுத்தவர், தோற்று போனவர் அல்ல. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வி போல தெரியுதா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் வெற்றியை தருவார். ஆமென். குருத்தோலையினுடைய 4வது மகிமை என்ன? என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். நம்ம காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ அந்த குருத்தோலையினுடைய ஸ்தோத்திரம் மகிமையை பார்க்குறோம். குருத்தோலையினுடைய மகிமை ஒன்று நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆர்ப்பரிப்பை சந்தோஷத்தை கொடுக்கிறது, தேவ ஆலயத்துக்கு கொடுக்கிறது, தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறது. 2வது இந்த குருத்தோலையின் மகிமை என்ன கொடுக்கிறது? நமக்கு மீட்பையும் கொடுக்கிறது, நமக்கு ஆளுகையும் கொடுக்கிறது. நம்மளை சரியாக கைட் பண்ணுறாரு, வழி நடத்துகிறாரு, ஒரு இடத்துல கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எங்கே நம்மளை தொடணும், எங்கே நம்மளை மீட்கணும், எங்கே நம்மளை சரி பண்ணணும், கர்த்தர் அதை சரியாக செய்வார். அவரை மீறி ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. எங்கே கையை வைக்கணுமோ கையை வச்சிருவார், எந்த நேரத்தில் வைக்கணுமோ அங்கே பார்த்து வைப்பார், எப்போ தொடணுமோ அப்போ தொற்றுவார், எப்போ அற்புதம் செய்யணுமோ அப்போ செய்வார், எப்போ ரட்சிக்கணுமோ ரட்சித்துருவார்,
எப்போ ஒரு ஆள் இழுக்கணுமோ இழுத்துருவார். ஆமாம். எப்போ ஒரு ஆள் விடுவிக்கணுமோ விடுவிச்சிருவார். எப்போ ஒரு ஆளை உயர்த்தணுமோ உயர்த்திடுவார். தூக்கணுமோ தூக்கிடுவார். அல்லேலூயா. நடத்தணுமோ நடத்துவார். ஆமாம். ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த குருத்தோலையின் மகிமை என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு பூமிக்குரியவர்கள் அல்ல. இம்மைக்குரிய கவலை நமக்கு வேணவே வேணாம். நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள், மறுமைக்குரியவர்கள். அல்லேலூயா. நாலாவது, இந்த குருத்தோலை மகிமை என்ன? காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியம் ஜெயமாய் மாறும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று நாம் மீண்டும் அந்த பாடலை நாம் எழும்பி நின்று பாடி